ஆன்மீக பெரியவர்கள் அனைவரையும் பணிவுடன் வணங்கி, ஆன்மீகம் அறிவோம் என்ற நம்முடைய குழுவின் ஞாயிறுதோறும் நடக்கின்ற சிந்தனை வேள்வியில் இன்று பேச்சு என்ற தலைப்பில் வள்ளுவர் கூறிய பல அதிகாரங்களில் நிறைவு பகுதியாக நலம் புனைந்து உரைத்தல் என்ற அதிகாரத்தை சிந்திக்க உள்ளோம். இல்லறையியல், அதிலே இனிமையாக பேசுதல், புறங்கூறாமை என்ற போன்ற அதிகாரங்களை சிந்தித்து, துறவறையியலில் வாய்மையை சிந்தித்து, பொருட்பாலில் அவையறிதல், அவையஞ்சாமை என்று போன்ற அதிகாரங்களை சிந்தித்து, இப்பொழுது இறுதியாக இன்பத்துப்பாலிலே வந்து நிற்கின்றோம். இன்பத்துப்பால் ஆக்சுவலா வள்ளுவருடைய தலைப்பாக இருந்திருந்தால் அது காமத்துப்பால். காமத்துப்பால் the third portion, முப்பாலிலே அறத்துப்பால், பொருட்பால், இறுதியாக காமத்துப்பால். மொத்தம் 25 அதிகாரங்களை உடையது காமத்துப்பால். அதிலே முதலில் இருப்பது பார்ட்டி பின்னு பிரிச்சிங்க. பார்ட்டி வந்து களவியல், 7 அதிகாரங்கள். களவியல் என்றால் ஆணும் பெண்ணும் உலகத்திற்கு தெரியாமல் காதலித்து இன்பம் அடைவது, அது களவியல். அடுத்து அவர்களுக்கு அன்பு முற்றி திருமணம் ஆகிய பிறகு இருக்கின்ற வாழ்க்கை கற்பியல். களவியலிலே 7 அதிகாரங்களை எழுதியவர் கற்பியலிலே 18 அதிகாரங்களை எழுதினார். 18 7 25. அப்ப காமத்துப்பால் என்பது 25 அதிகாரங்களை உடையது. அமைப்பு முதலிலே கற்பியல், முதலிலே களவியல், இரண்டாவது கற்பியல். இப்பொழுது பெரும்பாலும் நடக்கின்ற இது நிகழ்ச்சி வந்து தலைகீழாக இருக்கின்றது. இக்காலத்திலே முதலிலே கற்பியலாகவும் திருமணம் நடக்கும் வரை, பின்பு திருமணம் நடந்த பிறகு பிற்காலத்திலே அதிலே களவியல் உள்ளே புகுதாம் இருக்கின்ற பொழுது, வள்ளுவருடைய காலத்திலே களவியல் முதலாகவும், களவியலிலே முதலில் தலைவனும் தலைவியும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வெளியில் தெரியாமல் ரகசியமாக அன்பு செலுத்துவதும், பின்பு திருமணம் முடிந்த பிறகு கற்பியலாகவும் வருகின்றது. இந்த குடும்ப வாழ்க்கையிலே வள்ளுவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா நீங்க வந்து வாய்மையே பேச வேண்டும் என்றெல்லாம் சொல்லாமல், வாய்மைக்குரிய டெபினேஷன் எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு, இந்த பகுதியிலே தலைவனும் தலைவியும் என்ன வேணாலும் பேசிக்கொள்ளலாம், ஒருவருக்கு ஒருவர் மகிழ்ச்சி உண்டாகுவதாக இருந்தால் என்று நினைத்து ஒரு அதிகாரத்திலே எதையெல்லாம் பேசலாமோ அதையெல்லாம் பேசுவதற்கு லைசன்ஸ் கொடுத்திருக்கின்றார். அதிலே ஒரு அதிகாரம் நலம் புனைந்து உரைத்தல். நலம் என்றால் அழகு, இல்லை நன்மை என்று பொருள். புனைந்து உரைத்தல் என்று, புனைந்து என்றால் கட்டுக்கதைன்னு பேரு. புனைந்துன்னா புனைகிறது, அப்படியே ஒண்ணு மேல ஒண்ணு நம்மள ஆட் பண்ணிட்டே போறது. இல்லாத நன்மைகளை எல்லாம் சிறப்புகளை எல்லாம் புனைந்து உரைத்தல். தலைவனும் தலைவியும் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுதோ, இல்லை தலைவனை பற்றி தலைவி பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுதோ, அப்படியாங்காட்டியும் இப்படியாங்காட்டியும் என்று பேசினால் அதற்கு பெயர் நலம் புனைந்து உரைத்தல். ஐயா, இது உண்மை இல்லையே. அவர் எப்பெல்லாம் என்ன பேசலாம்னாரு? உண்மையாக இருந்தால் பேச வேண்டும்னாரு. ஒன்று நன்மை செய்வதாக இருந்தால் பேச வேண்டும்னாரு. யாதொன்றும் தீமையில்லாத சொல்லாக இருந்தால் தான் பேச வேண்டும்னாரு. அதெல்லாம் சொன்னவர் இதுல வந்து அதெல்லாம் ஒண்ணும் வேண்டியதில்லை என்று
நலம் புனைந்து உரைத்தலில் 10 குறள்களிலே நமக்கு ஒரு ஒரு he seems to be giving permission. இன்னும் நிறைய இந்த இந்த களவியலிலும் கற்பியலிலும் இத்தகைய குறள்களும் அதிகாரங்களும் இருக்கின்றன. நான் துறவு உரைத்தல், கனவு நிலை உரைத்தல், குறிப்பு அறிவுறுத்தல் என்று உரைகளை பற்றி இருந்தாலும் நம்முடைய குழுவினுடைய நோக்கத்தையும் தன்மையையும் கூடியிருப்பவருடைய கருதி ஒரு ஒரு சாம்பிளுக்கு ஒரு இந்த இந்த களவியலிலே ஒரே ஒரு அதிகாரம் பேச்சை பற்றி இதிலே வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கின்றார் என்பதை சிந்திக்க நான் தேர்ந்தெடுத்தேன். நலம் புனைந்து உரைத்தல். முதல் குறள். நன் நீரை வாழி அனிச்சமே நின்னினும் மென்னீரல் யாம் வீழ்பவள். எல்லாம் மிக எளிமையான வார்த்தைகளை உடைய குறள் தான் இந்த அதிகாரத்துல. நன் நீரை வாழி, நன் நீரைனா நன் நீரை வாழி அனிச்சமே. அனிச்சத்தை பார்த்து, அனிச்சம் என்பது மிக மிருதுவான ரொம்ப சாஃப்டான ஒரு பூ. அதைவிட ஒரு மென்மையான பூ இல்லை என்று உதாரணமாக வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் உலகிலே. நன்னீரை வாழி அனிச்சமே நின்னினும் மென் நீரல் யாம் வீழ்பவள். நின்னினும் உன்னை விட மென் நீரல் மென்மைத்தன்மை உடையவள் யாம் வீழ்பவள். நான் காதலிலே வயப்பட்டு வீழ்ந்திருக்கின்றேனே ஒரு பெண்ணிடம், அந்த பெண்ணானவள் நன்னீரை வாழி அனிச்சமே. அனிச்சப்பூவே, உன்னை எல்லோரும் மிகவும் மென்மையான பூ என்று சொல்கின்றார்கள். அப்படி இல்ல, உன்னையும் நான் பார்த்திருக்கின்றேன், என்னுடைய காதலியும் பார்த்திருக்கின்றேன். என்னுடைய காதலி, நான் காதலிக்கின்ற அந்த பெண் உன்னை விட பன்மடங்கு மென்மைத்தன்மை உடையவள். குணத்திலும் சரி, உருவத்திலும் சரி மென்மை உடையவள் என்று சொல்லுகின்றான். அது எப்படி அனிச்சம் பூ அவ்வளவு மென்மையானது அப்படின்னா, முன்னாலே இந்த இதுக்கு ஒரு கான்டெக்ஸ்ட் மாதிரி வள்ளுவர் பாட்டு குறள் 90ல விருந்தோம்பல்ல ஒரு வரி வருது. மோப்பக் குழையும் அனிச்ச முகம் தெரிந்து நோக்கக் குழையும் விருந்து. ஒரு பூ தொட்டாலே சுருங்கிடும். பொதுவா எல்லா பூக்களுமே அதை தொடும் பொழுது நம்ம கையினுடைய சூடுபட்டு அந்த இதழ்கள் பொசுங்கும், இல்லை என்றால் இதழ்கள் குவிந்து கொள்ளும். இந்த அனிச்சம் பூக்கு அது கூட தேவையில்லையாம். கிட்டக போய் நம்ம முகத்தை கிட்டக எடுத்துட்டு போய் இதனுடைய மனம் எப்படி இருக்கின்றது என்று மூக்கால் முகர்ந்து பார்த்தாலேயே மொப்ப குழையும் அனிச்சம்பூ அப்படியே வாடி போயிடும். ஐயோ, இவ்வளவு பக்கத்துல என்ன மோந்து பாக்குறாரு இவர் என்று சொல்லி அனிச்சம்பூ வாடிவிடும். மொப்ப குழையும் அனிச்சம். முகம் தெரிந்து நோக்க குழையும் விருந்து. நம்ம வீட்டுக்கு வர்ற விருந்தாளிகளை நம்ம கவனிக்க வேண்டிய முறை பார்க்கும்போது அப்படி கிட்டக போய் பார்க்க வேண்டாம். எட்டக வரும் பொழுதே நம்ம அவர்களை நாம் நோக்கினால், ஐயோ இந்த ஆள் இப்ப எதுக்குடா வராரு அப்படி என்று நாம் மனதிலே நினைத்தால் நோக்க குழையும் விருந்து. அதற்கே அந்த விருந்தினர் வருகின்றவர்கள் முகம் சோம்பி வருந்துவார்கள். அதனால விருந்தாளிகளுக்கு அவ்வளவு சென்சிட்டிவ். மொப்ப குழையும் அனிச்சத்தை விட தே ஆர் வெரி சென்சிட்டிவ் என்று விருந்தோம்பலிலே அனிச்சம்பூவை பற்றி அங்கேயே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கின்றார் நமது வள்ளுவர். 1111 நன்னிறை வாழி அனிச்சமே நின்னினும் மென் நீரல் யாம் வீழ்பவள். அடுத்தது 1112 மலர்காணின் மையாத்தி நெஞ்சே இவள்கண் பலர்காணும் பூ ஒக்கும் என்று. மலர்காணின் மையாத்தி நெஞ்சே. இதுல எல்லாமே நடக்காதுதான். இந்த இதுல ஒண்ணு கூட உண்மை கிடையாதுங்கிறதுக்கு பாருங்க. மலர்காணின் மையாத்தி நெஞ்சே இவள்கண்ணா இவளிடம் பலர் காணும் பூ ஒக்கும் என்று. நெஞ்சே, என்னுடைய நெஞ்சே, மலர்காணின் தாமரை குவளை முதலிய மலர்களை நீ கண்டால் இவளுடைய கண் அந்த மலர்களை ஒக்கும் என்று கருதி மயங்கி நிற்கின்றாய்.
மயம் யாரை பார்த்து சொல்றாரு? என்னுடைய அந்த 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 காதலன் தன்னுடைய மனதை பார்த்து சொல்கின்றார். நீங்க பாட்டுல ஒன்னொன்னுலயும் ஒரு தோழியிடம் சொல்கின்ற மாதிரி இருக்கின்றது. தன்னுடைய காதலியிடம் சொல்கின்ற மாதிரி இருக்கின்றது. பூக்களிடம் சொல்கின்ற அனிச்சம் பூவிடம் சொல்கின்ற முதல் பாட்டு அதானே, நன்னீரை வாழி அனிச்சமே அனிச்ச பூவை பார்த்து சொல்கின்ற மாதிரி உள்ளது. இல்லை தன் நெஞ்சோடு கலத்தல், தன் நெஞ்சிடமே பேசிக் கொள்கின்ற மாதிரி இருக்கின்றது இந்த இது. இதுல மலர்காணின் மையாத்தி நெஞ்சே, என்னுடைய நெஞ்சமே, அழகான மலர்களை நடந்து போகின்ற பொழுது தனது நந்தவனத்திலே பார்க்கின்றாய். அந்த பார்க் அந்த 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 மலர்களை பார்க்கும் பொழுது இப்படித்தானே என்னுடைய காதலியினுடைய கண்களும் இருக்கின்றன என்று கண்களும் இருக்கின்றன என்று நீ நினைக்கின்றாய். மயங்குகின்றாய். அப்படி இல்ல. உன் அறிவு நெஞ்சே என்ன ஆகிவிட்டது உனக்கு? இவ் என்னுடைய இவ என்னுடைய காதலியினுடைய கண்கள் நான் மாத்திரம் பார்க்கும்படி தான் இருக்கின்றது. அவள் மற்றவர்களை பார்க்கும் பொழுது அவர்களை மற்றவர்கள் பார்க்க விடமாட்டாள். கண்ணை மூடிக்கொள்வாள், முகத்தை திருப்பிக் கொள்வாள். அவ்வாறு இருக்கின்றது. ஆனால் இந்த பூக்கள் பலர்காண இவள் கண் பலர்காணும் பூ ஒக்கும் என்று. உலகத்தில் உள்ளவரெல்லாம் பார்க்கின்றபடி இப்ப நந்தவனத்தில் பூத்து விரிந்திருக்கின்றதே இந்த மலர். இதிலே ஒழுக்கம் கிடையாது. என்னுடைய காதலியினுடைய கண்களிலே ஒழுக்கம் உடையது. பலர்காண அவள் பூக்க மாட்டாள். நான் மாத்திரம் காண்பதற்காகத்தான் அவள் பூப்பாள். அதனாலே என்னுடைய காதலியின் கண்ணிற்கு இந்த மலர்களை ஒப்புமை செய்வது பொருத்தமன்று என்று சொல்கின்றார். மலர்காணின் மையாத்தி நெஞ்சே இவள் கண் பலர் காணும் பூவொக்கும் என்று. மையாத்தின மைன மயக்கம், யாத்தல்னா பொருந்துதல். மலரும் என் காதலியின் கண்களும் பொருத்தமாக இருக்கின்றது என்று மயங்குகின்ற என் நெஞ்சே, மலர்காணின் மையாத்தி நெஞ்சே, இவள் பொருத்தம் இல்லை நெஞ்சு சொல்லுது. எப்படி அப்படின்னா, இவளுடைய கண்ணை பலரும் காணும். ஆனால் என்னுடைய காதலியினுடைய கண்களை நான் மாத்திரம்தானே பார்க்கின்றேன், பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றேன். அதனாலே அவை ஒவ்வாது. ஒக்கும், இங்க பூ ஒக்கும் என்றால் இல்ல, பூ ஒவ்வாது என்று என்று தன் நெஞ்சோடு அவன் வாதிட்டுக் கொள்கின்றான். இந்த கண்ணையும் இப்பொழுது எல்லா நம்மளுடைய பாடல்களிலும் இலக்கியங்களிலும் பெண்களின் கண்களை மலர் விழி, மலரை போன்று விழி உடையவளை என்றெல்லாம் சொல்கின்றார்கள். இப்ப திருக்குறளிலே வள்ளுவர் எங்க கொண்டு போய் வைக்கிறாருன்னா, பலர் காணும் பூ என்பதனாலே இவளுடைய கண்களும் மலரும் ஒக்காது. அதனால அதனை ஒக்கும், ஆத்தின ஒக்கும் சொன்னதுல ஆத்தி பொருந்தும் என்று மயங்காது என்ன, மலரும் கண்களும் பொருத்தமில்லை, ஒன்றுக்கொன்று பொருத்தமில்லாத உதாரணங்கள் என்று தன்னுடைய நெஞ்சுக்கு இவன் கூறிக்கொள்கின்றான். அது இருக்கு. இந்த எக்ஸப்ஷன் நம்முடைய சினிமா பாட்டிலே ஒண்ணு வருது. வாலியுடைய பாடல் அது. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் குளிரில்லை. பொதுவாக ஒரு பெண்ணுக்கும் நிலவுக்கும் குளிர்ச்சியிலே ஒன்று என்று இலக்கியம் சொல்கின்றது. ஆனால் இவர் என்ன சொல்றாரு, ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் குளிரில்லை. ஏன்னா பெண் அவ்வளவு குளிர்ச்சியுடையதாக இருக்கின்றது பெண்ணினுடைய முகம். அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. அப்கோர்ஸ் இதுல ஒளி வித்தியாசம். என்னுடைய பெண்ணினுடைய முகம் ஒளி அவ்வளவு பளிச்சென்று பிரகாசமா இருக்கின்றது என்று இந்த கவிஞர் சொல்ல, வள்ளுவர் அதுல அப்படி அல்ல, அந்த பெண்ணினுடைய அந்த முகத்திலே நிலவிலே ஒளி இருந்தாலும், மலரிலே ஒளி இருந்தாலும், மலர்காணின் அது பொருத்தமில்லாத ஓமை. ஏனென்றால் அதை எல்லோரும் பார்க்கின்றார்கள், எப்படி என்னால் ஒத்துக்கொள்ள முடியும் என்பது காதலனுடைய ஆதங்கம். 113 முறிமேனி, முத்தம், முத்தம் முறுவல், வெறி நாற்றம், வேல் உண்கண், வெய்த்தோல் அவட்கு. 5 உதாரணத்தை வைத்து இந்த 5 உதாரணங்களை வைத்து இந்த தன்னுடைய பெண்ணினுடைய காதலியினுடைய உருவத்தை விவரிக்கின்றான். ஒரு கான்டெக்ட்ல இன்னொன்னு புரிஞ்சுக்கணும். இந்த இந்த
நலம் புனைந்து உரைத்தல் என்பது களவியலிலே எங்கே வருகின்றது என்றால், இதற்கு முதல் அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல். புணர்ச்சி மகிழ்தல் என்றால் தலைவனும் தலைவியும் தனித்து சந்தித்து மகிழ்வுடன் இருத்தல் புணர்ச்சி மகிழ்தல். இப்ப புணர்ந்து மகிழ்ந்து பிறகு அவர்கள் அருகிலிருந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த பகுதியைத்தான் நலம் புனைந்து உரைத்தல். எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்ப வந்து ஒருத்தவங்க மகிழ்ச்சியா பேசிட்டு இருக்கிறாங்க. நலம் புனைந்து உரைத்தல். அப்ப நலம் புனைந்து உரைத்தலிலே தன்னுடைய காதலியினுடைய உருவ அங்கங்களை புகழ்ந்து பேசுகின்றதும், அதற்கு ஒரு கம்பாரிசன் எடுப்பதும், அந்த 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 ஒப்புமை பொருத்தமில்லை என்று விட்டுவிட்டு வேறொரு பொருத்தத்தை தேடுவதும் தான் இந்த நலம் புனைந்து உரைத்தலினுடைய மைய கருத்து. இந்த 1113 என்ன சொல்றாருன்னா, முறிமேனி முத்தம். முறிமேனி முத்தம் என்றால் சாரி முறிமேனி. முறிமேனின்னா பசுமையான இலை மாம்பழத்துக்கு மாந்தளிர், பசுமையான மாந்தளிர் போன்று மேனி. முறினா தளிர், மேனினா உடம்பு. அவளுடைய உடம்பினுடைய நிறம் வந்து நல்ல கரும்பச்சை, அதாவது நீல நிறம்னு வச்சுக்கலாம். பிளாக், டார்க்கிஷ் பிரவுன், அது மாதிரி வச்சுக்கோங்க. முறி மேனி. அவளுடைய மேனியானது நல்ல பசுமையான இளம் தளிர், மாந்தளிரை ஒப்பிடும் நிறத்தை உடையதாக இருக்கின்றது. ஒரு கம்பாரிசன். முத்தம் முறுவல். முறுவல் என்றால் சிரிப்பது. சிரிக்கின்ற பொழுது அவளுடைய பற்கள் முத்து மாதிரி ஜொலிக்கின்றன. முத்தம் முறுவல். இரண்டாவது. 3 வெறி நாற்றம். வெறி நாற்றம் என்றால் வாசனை. வெறின்னா இயற்கையாகவே அவளுடைய உடலிலிருந்து வருகின்ற வாசமானது நல்ல வாசனையாக இருக்கின்றது, நாற்றமுடையது, வெறி நாற்றம். வேல் உன் கண். கூர்மையான வேல் மாதிரி அவளுடைய கண்கள், மை தீண்டி அவளுடைய கண்கள் கூர்மையாக இருக்கின்றன. வேல் உன் கண். வெய்தோல். வெய்தோல் அவட்கு. வெய்தோல்னா வெய்னா மூங்கில். இளம் மூங்கில் நன்றாகவும் மிருதுவாகவும் வளைந்தன்மை உடையதாகவும் இருக்கும். மூங்கில், அந்த இளம் மூங்கில்களை மாதிரி அவளுடைய தோள்கள் உடையன அவட்கு. இந்த 5 பொருள்களும் அவளுடைய உடலிலுடைய பொருள்களுக்கு உதாரணமாக சொல்லலாம். முறிமேனி, முத்தம் முறுவல், வெறி நாற்றம், வேல் உண்கண், வெய்தோல் அவட்கு. இதுல இந்த 5 உதாரணங்களை எதற்கு சொன்னாரு அப்படின்னு சொன்னா, இந்த ஒவ்வொரு உதாரணமும் ஒரு ஐம்புலன்களுக்கு திருப்தியை கொடுக்கின்ற தன்மையை உடையதாக இருப்பதனாலே, ஐம்புலன்களுக்கும் உடைய இன்பத்தை நான் இவருடைய உடம்பிலிருந்து பெற்றேன். அதற்கு அந்த அவருடைய உடம்பிற்கு ஒரு நன்றி பாராட்டும் வகையிலே தனித்தனி உறுப்பாக இவன் குறிப்பிட்டு சொல்கின்றான் இந்த 1113. அடுத்தது 114. காணின் குவலை கவிழ்ந்து நிலன் நோக்கும் மான் இழை கண் ஒவ்வேம் என்று நிலன் நோக்கும். காணின் குவலை கவிழ்ந்து. இந்த இப்ப இது வரைக்கும் அனிச்சம் பூவை சொன்னாரு. இப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, குவளை பூக்களை சொல்கின்றார். குவளை பூக்கள் அண்ணாந்து சூரியனை பார்த்தபடி இருக்கும். சூரியனை நோக்கி மலர்ந்திருக்கும், வானத்தை நோக்கி மலர்ந்திருக்கும். அதை கற்பனை பண்ணி வச்சுங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம வந்து அந்த மலர்கள்லாம் இப்ப எல்லாம் பாக்குறது எங்க கிடைக்கும்னு, இது பார்ப்பதற்கு எங்க வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அந்த மாதிரிதான் இருக்கு. குவளை மலர்களை கண்டால் காணின், அந்த குவளை மலர்கள் பார்த்தால் கவிழ்ந்து நிலன் நோக்கும். யாரை பார்த்தால் கவிழ்ந்து நிலன் நோக்கும்? என்னுடைய காதலியினுடைய முகத்தை இந்த குவளை மலர்கள் பார்த்தால். காணின்னா அந்த குவளை மலர்கள் பார்த்தால். காணின் குவளை மலர்கள் என்னுடைய காதலியினுடைய முகத்தை பார்த்தால், ஐயோ, இந்த முகத்திற்கு இருக்கின்ற அழகும் பிரகாசமும்
குளிர்மையும் ஒளியும் தூய்மையும் இந்த மலர், இந்த குவளை மலராகி என்னிடம் இல்லையே என்று அதுவரை கர்வத்துடன் சூரியனை பார்த்து அண்ணாந்து பூத்திருந்த செடியிலே இருந்த அந்த அந்த குவளை மலரானது நாணி வெட்கப்பட்டு கவிழ்ந்து தலையை பூமியை நோக்கி கவிழ்ந்து கொண்டு நிலத்தை நோக்கும். காணின், இப்ப பாருங்க என்ன அழகா இருக்கு பாருங்க. காணின் குவளை மலர்கள் என்னுடைய காதலியின் முகத்தை பார்த்தால் அவை உடனே நாம் அந்த முகத்திற்கு ஈடு இல்லை என்று நினைத்து, இப்படி ஒரு அழகா இந்த முகத்திற்கு என்று தானே பார்த்து விட்டு வெட்கி நிலன் நோக்கி கவிழ்ந்து நிலன் நோக்கும் மானிழை கண் ஒவ்வேம் என்று. அப்படி நிலத்தை நோக்கி மேலே சூரியனை பார்த்து கொண்டிருந்தது, திடீரென்று நிலத்தை நோக்கி திருப்பி கொண்டது அந்த கோலை மலர்கள். அப்போது அவர் என்ன நினைத்து கொண்டிருக்கும்னு பாக்குறாரு வள்ளுவர். மானிழை கண் ஒவ்வேம் என்று. மான்னா தேர்ந்தெடுத்த சிறந்த ஆபரணங்களை அணிந்திருக்கின்ற இந்த பெண், இந்த மானிழை இவளுடைய முகத்திற்கு அழகிற்கு நாம் ஒத்து வர மாட்டோம். நான் மிகவும் தாழ்ந்திருக்கின்றேன், இவளுடைய முக அழகு மிகவும் மேல் இருக்கின்றது என்று நினைத்து, யாராவது நான் நேராக இருந்தால் என்னையும் இவளுடைய முகத்தையும் பார்த்துவிட்டு, என்ன கோலை மலர் இவ்வளவு அசிங்கமாக இருக்கின்றது, அவளுடைய முகம் எவ்வளவு பிரகாசமாக இருக்கின்றது என்று பார்த்து பரிச்சயம் பண்ணுவார்களே என்று பரிகாசம் பண்ணுவார்களே என்று நினைத்து அது தலை கவிழ்ந்து நிலநோக்கும் மானிழை கண் ஒவ்வேம் என்று. இவளுடைய முகத்திற்கு நாம் ஒப்பு கிடையாது என்று நினைத்து. இப்ப இதுல பாருங்க, காணும் இயல்பு இல்லாத இந்த கோலை மலரை காணின் என்றும், எண்ண முடியாத நினைப்பதற்கு திறமை இல்லாத பண்பு இல்லாத இந்த கோலை மலரை வெட்கப்படும் கவிழ்ந்து நிலநோக்கும் மானிழை கண் ஒவ்வேம் என்று வெட்கப்படும் என்றும், தலை கவிழாமல் சூரியனை பார்த்தே நின்று கொண்டிருக்கின்ற இந்த கோலை மலர் கவிழும் என்றும் இவன் சொல்வதனாலே எதுவுமே இதிலே நடக்காத செயல்கள். குவளை மலர்கள் கவிழ்வதில்லை, அவை இந்த பெண்ணை பார்ப்பதில்லை, திருப்பியும் நிலத்தை நோக்குவது கிடையாது. இருந்தாலும் எதையெல்லாமோ அவன் சொல்லி தன்னுடைய காதலியினுடைய அழகையும் சிறப்பையும் புகழ்ந்து புனைந்து பேசுவதனாலே நலம் புனைந்து உரைத்தல் என்ற அதிகாரத்திற்கு பொருத்தமான குரலாக இருக்கின்றது இந்த 1114. காணின் கோவலை கவிழ்ந்து நிலநோக்கும் மானிழை கண் ஒவ்வேம் என்று. அடுத்தது 1115. அனிச்சப்பூ கால் கலையால் பெய்தால் நுசுப்பிற்கு நல்ல படப்பறை. திருப்பி அனிச்சம்பூக்கு வந்துட்டு, அனிச்சம்பூ தான் இந்த புலவர்கள் யூஸ் பண்ற பூக்களிலேயே அதிகம் சொல்வது அனிச்சம்பூ. அப்புறம் தாமரை பூ எல்லாம் வரும் அதுக்கப்புறம் தான். இந்த அனிச்சம்பூ கால் கலையால் பெய்தால், கால்னா காம்பு. ஒரு செடியிலே ஒரு பூ இருக்கும் பொழுது பூவையும் செடியும் சேர்த்து வைப்பதற்கு ஒரு மெல்லிய ஒரு பகுதிக்கு கால் என்று பெயர். காம்புன்னு வச்சுங்களேன். அந்த பூக்களை பறிக்கின்ற பொழுது சிறிது நேரம் அது வாடாமல் இருக்கும் என்பதற்காக காம்போடு தான், கொஞ்ச அளவு காம்பை வைத்துதான் பறிப்பார்கள் அந்த பூவை. சில இடங்களிலே அந்த காம்பை எடுத்துவிட்டு பூக்களை பயன்படுத்துவார்கள். அந்த காம்பு தான் பூவை தாராக கட்டுவதற்கு பயன்படுவதனாலே காம்பு பெரும்பாலும் பூக்களிலேயே இருக்கும், மாலையாக தலையில் அணியும் வரை. இந்த பெண் என்ன பண்ணுகின்றால், இந்த அனிச்சம்பூ மிக மிருதுவான பூ, மொப்ப குழையும் அனிச்சம் சொன்னாங்கல்ல, அந்த அனிச்சம்பூவை கால் கலையாமல், காம்பை வெட்டாமல், காம்பை நீக்காமல் ஒரு மாலையாக கட்டி தன் தன் தலையிலே வைத்துக் கொண்டாள். காதலன் அதை பார்த்து விட்டு பதறுகின்றான். அனிச்சம்பூ கால் கலையால் பெய்தாள் என்றால் தலையிலே சூட்டி கொண்டாள். ஐயோ, என்ன இவள் இப்படி செய்கின்றாளே, எதற்காக இவன் இப்படி பதற்றப்படுகிறான் என்றால்,
நுசுப்பிற்கு நல்லா படா பறை. நுசுப்புன்னா இடை. இடை என்னுடைய காதலியினுடைய இடை ஆல்ரெடி பெரிய பாரங்களை தூக்கிக் கொண்டிருக்கின்றது. அவள் மேல் பகுதியை இடை என்பதே இல்லாமல் இருப்பது போல் இருக்கின்றது. இவளுடைய தலையும் உடம்பின் மேற்பகுதியையும் தாங்கிக் கொண்டிருக்கின்றது. இடை வருந்துகின்றதே என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த சமயத்திலே இந்த இடைக்கு இன்னும் பாரம் அதிகமாக்கும்படி அனிச்சம்பூவை வைக்கின்றால், அனிச்சம்பூ வைத்தால் பரவாயில்லை. அதற்காக கால் கலையாமல் அப்படியே காம்போட வைத்தால் இன்னும் அதனுடைய பலு அதிகமாக இருக்குமே, எடை அதிகமாக இருக்குமே. இந்த இந்த இடை எப்படி இதை தாங்க முடியும்? தாங்காது. தாங்காவிட்டால் இடை உடைந்து விடும். இடை உடைந்து விட்டால் இறந்து விடுவார்கள். இறந்து விட்டால் பறை என்பது இறக்கும் சமயத்திலே ஒலிக்கப்படுகின்ற தமிழ் வாத்தியத்திற்கு பேர் பறை. ஐயோ, இந்த இந்த இடைக்கு இனிமேல் பறை மங்களமான பறை கிடையாது, நல்லா படா பறை. நல்ல சமயத்தில் இல்லாத இறக்கின்ற சமயத்திலே வாசிக்கப்படுகின்ற பறைதான் இந்த இடைக்கு இனிமேல் காதிலே விழப்போகின்றது. ஐயோ என்று வருந்துகின்றான் அந்த காதலன். எதை பார்த்து அவ பூவை எடுத்து கட்டி தலையில வைக்கிறா. இவன் எவ்வளவு காதல் அதிகமுடையவனாக இருந்தால் obsessed with that beauty of that his girl அப்படின்னா பாருங்க. அனிச்சம்பூ கால் கலை. இப்படி தப்பு பண்ணலாமா? அவ அனிச்சம்பூ கால் கலையால், கால் காம்பு இல்லாமல் அப்படியே எடுத்து தலையில வச்சுட்டாலே, பெய்தால் நுசுப்பிற்கு அவளுடைய இடைக்கு இந்த பாரம் தாங்குமா? தாங்காது. அதனாலே இடை உடைந்து விட்டால் அவளுக்கு அந்த நுசுப்பிற்கு நல்ல பறை, மங்களமான பறை வாசிக்க கேட்பதற்கு அவளுக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் அமங்கலமான பறை அல்லவா வாசிப்பார்கள் அவளுக்கு அந்த இடைக்கு என்று. மங்கள மறைகள் முழங்க, அமங்கல பறைகளே முழங்கும். இதனால என்னன்னா இங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த அந்த காம்பை தாங்க முடியாமல், அந்த காம்பு இங்க இருந்து வந்தது அந்த அனிச்சம்பூவிலிருந்து. அந்த அனிச்சம்பூ தலையில வைத்துக் கொள்ள வேண்டும் இவள் ஆசைப்பட்டதனால வந்து வினையை பாருங்கள். அடுத்தது 1116. மதியும் மடந்தை முகனும் அறியா பதியில் கலங்கிய மீன். மீன் என்றால் இங்கே வந்து நீரிலே இருக்கின்ற மீன்கள் இல்ல, நட்சத்திரங்கள், விண்மீன்களுக்கு தான் இங்க வந்து மீன். இந்த மீனுக்கு பதியில் கலங்கிய மீன். எதனாலே பதியில் கலங்கிய மீன் என்றால், இந்த நட்சத்திரங்கள் அஸ்ட்ரானமி படிச்சவங்களுக்கு தெரியும். ஒரு நட்சத்திரமும் அதற்கென்று உரிய ஒரு இடத்திலே இருக்கும். பதி என்றால் இல்லம், வீடு, இருக்கின்ற பகுதி என்று பெயர். அது ஒரு பகுதியிலே இருக்கின்ற பொழுது பதியில் கலங்கிய மீன். இந்த 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 நட்சத்திரங்கள் எல்லாம் திடீரென்று தான் இருக்கின்ற இடத்திலே கலங்குகின்றன. புரியவில்லை, இங்கும் அங்கும் ஓடுகின்றன. ஐயோ, என்ன ஆயிற்றது, எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கின்றது என்று சொல்லுகின்றன. ஏன் ஏன் அப்படின்னா, மதியும் மடந்தை முகனும் அறியா. மதி என்றால் நட்சத்திரங்கள், மதி என்றால் சந்திரனும், மடந்தை முகனும். இது மடந்தைன்னா இந்த பெண்ணு 14 19 வயசு இருக்கிற பெண்களுக்கு மடந்தைன்னு பேரு. இங்கே பெரும்பாலும் இந்த 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 அதிகாரங்களிலே பெண் என்ற பொது பொருளில் தான் வள்ளுவர் பயன்படுத்துகின்றார். வயசு எக்ஸாக்டா வயசுன்னு கிடையாது. இந்த 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 பெண், நான் காதலிக்கின்ற அந்த பெண்ணுடைய முகத்தை இந்த நட்சத்திரங்கள் பார்க்கின்றன. திடீரென்று கண்ணிலே படுகின்றது. எப்பொழுதுமே இந்த நட்சத்திரங்கள் எதை பார்த்து கொண்டிருக்கும்? சந்திரனை பார்த்து கொண்டிருக்கும். அந்த சந்திரன் தான் அவைகளுக்கு மிகவும் குளிர்ச்சியும் மகிழ்ச்சியும் பிரகாசத்தையும் நட்சத்திரங்களுக்கு கொடுக்கின்றவை. இந்த இந்த அந்த அந்த மதியை வைத்துதான் அது இருக்கின்ற இடத்தை தெரிந்து கொண்டிருக்கிறேன். நான் இங்கே கிழக்கில் இருக்க வேண்டும், நான் இங்கே மேற்கில் இருக்க வேண்டும், இந்த சந்திரனுக்கு பின்னாலே வர வேண்டும் என்று இந்த நட்சத்திரங்கள் தங்களுடைய விலாசத்தை இந்த இந்த நட்சத்திர இந்த இந்த சந்திரனின் மூலம் கால்குலேட் பண்ணி கணக்கிட்டு வைத்துக் கொள்கின்றன என்று வைத்துக் கொள்கின்றன. அப்படி இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு நாள்
இவனுடைய காதலியினுடைய முகத்தை இந்த நட்சத்திர கூட்டங்கள் பார்க்கின்றன. ஐயோ, இது என்ன, இது அதை விட இன்னும் பிரகாசமா இருக்கின்றது, சந்திரனை விட இன்னும் பிரகாசமா இருக்கின்றது, இதுதான் உண்மை சந்திரனா என்று நினைத்து மயங்கி, உண்மை சந்திரனாக இருந்தால் நாம் நாம் இந்த பக்கம் இருக்கக்கூடாது, நாம் எப்பொழுதும் அந்த பக்கம் இருப்போம், இந்த பக்கம் இருப்போம் என்று இடம் மாறி விட்டோமோ என்று மயங்கி, அது வீட்டிலிருந்து என்ன செய்வது என்று தெரியாமல் கலங்கி போய் இருக்கின்றனவாம் அந்த நட்சத்திர கூட்டங்கள். எதனாலே? இவனுடைய காதலியினுடைய முகத்தை பார்த்து இவை இதுதான் உண்மையான சந்திரனோ என்று நினைத்து இடம் நாம் மாறிவிட்டோமோ இந்த சந்திரனை பார்க்கின்ற பொழுது. சின்ன குஜா சின்ன கேரி. நன்றி. காதலியினுடைய முகத்தை பார்த்து சந்திரனோ என்று நினைத்து இந்த நட்சத்திரங்கள் தாங்கள் இருப்பிடத்திலிருந்து தவறாக இருக்கின்றோமோ என்று நினைத்து அறிந்து கலங்கி மயங்கின என்று 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 கற்பனை செய்கின்றான் இந்த காதலன். மதியும் மடந்தை முகனும், எது எது சந்திரன், எது இந்த பெண்ணினுடைய முகம் என்று அறியாமல் சந்திரன் இல்லை என்று நினைத்துக் கொண்டு இந்த பெண்ணினுடைய முகத்தையே சந்திரன் என்று நினைத்து மதியும் மடந்தை முகனும் அறியாமல் பதியில் கலங்கிய மீன், தங்களுடைய இருப்பிடத்திலிருந்து கலங்கி கொண்டு இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருக்கின்ற, விழுந்து வெவ்வேறு திசைக்கு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நீங்க அன்னைக்குமே இந்த அஸ்ட்ரானமில இதெல்லாம் வைக்கிறாங்கல்ல, இந்த கெலடாஸ்கோப் இதெல்லாம் வச்சு பாக்குறாங்களே, அதெல்லாம் பார்த்து விட்டு இன்னைக்கு என்ன எல்லாம் நிலை மாறி நட்சத்திரங்கள் தடுமாறி கொண்டு இருக்கின்றன என்று நினைத்தால் என்று இருந்தால், அன்று நம்முடைய காதலியினுடைய முகத்தை இந்த நட்சத்திரங்கள் பார்த்துவிட்டு மதியோ என்று அவை நினைத்து மலைத்து இடமாறின. மதியும் மடந்தை முகனும் அறிய பதியில் கலங்கிய மீன். அது இந்த நட்சத்திரங்களை விட இந்த சந்திரனை விட இவளுடைய முகம் சிறப்புடையது என்று இந்த 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 நட்சத்திரங்கள் எப்படி அறிந்து கொண்டன என்றால், சந்திரன் மதி தேயும் பின்பு வளரும், இவளுடைய முகம் எப்பொழுதும் ஒரே நிலையிலேயே இருக்கும். இரண்டாவது, நிலவிலே ஒரு கரை இருக்கும், ஒரு இருட்டு, ஒரு நிழல் பகுதி ஒண்ணு இருக்கும். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். அதுக்கு கரைன்னு பேரு, இலக்கியங்களிலே முயல்னு பேரு அதுக்கு. அவ்வாறு இல்லாமல் இவருடைய முகத்திலே எந்த விதமான கரையும் இல்லை. அதனாலே இவளுடைய முகமானது அந்த சந்திரனை விட தெளிவாக இருக்கின்றது. இதுதான் உண்மை சந்திரனோ என்று நினைத்து அவை பதியில் தங்களுடைய இருப்பிடத்தில் அவை கலங்கின. அடுத்தது இந்த இந்த அடுத்தது 1117. அருவாய் நிறைந்த அவிர் மதிக்கு போல மறு உண்டோ மாதர் முகத்து. அருவாய் நிறைந்த அவிர் மதிக்கு போல. அருவாய்னா ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் அறுபட்டு குறைந்து கொண்டிருக்கின்ற சந்திரன். அருவாய் நிறைந்த, அதுவே மொத்தத்துல 30 நாட்கள்ல 15 நாள் குறைஞ்சிக்கிட்டே இருக்குல்ல. அதனால என்ன பண்ணாருன்னா, அருவாய் நிறைந்த, குறையே அதிகமாக இருக்கின்ற அப்படின்னா, நிறைந்தன்னா ஃபுல். இன்னொரு பொருள் அருவாய் குறைந்து பின்பு நிறைந்த, பின்பு மறுபடியும் இன்னொரு 15 நாட்கள் வளருகின்ற ஒளி பொருந்திய மதி போல மறு உண்டோ மாதர் முகத்து. அப்படி ஒரு குறை இந்த பெண்ணினுடைய முகத்திலே இல்லையே. அதனால இவனுக்கு என்ன முதல்ல ஒரு சந்தேகம் வந்தது, என்னுடைய காதலியினுடைய முகத்தை பார்த்து விட்டு இவைதான் உண்மை மதியோ என்று நினைத்து பதியில் கலங்கினன்னு முதல் பாட்டுல சொன்னாரு. உடனே ஒரு எண்ணம் வருது, இல்லையே, அப்படி இல்லையே, என்னுடைய காதலியினுடைய முகத்தை பார்த்து விட்டு இந்த நட்சத்திரங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் வரக்கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த இந்த மதியினுடைய
30 நாள் வாழ்க்கையிலே 15 நாட்கள் அருவாய் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருமே. அப்ப ஒரு பேர் பாதி நாட்கள் அது வந்து குறை இருக்கின்ற சந்திரனாகத்தான் இருக்கின்றது. அருவாய் நிறைந்த ஒளி பொருந்தின்ற மதிக்கு மாதிரி என்னுடைய பெண்ணினுடைய முகத்திலே எந்த விதமான களங்கமும் குறையும் இல்லையே. எப்பொழுதுமே பிரகாசமாக தானே இருக்கின்றது. மறு உண்டோ மாதர் முகத்து? பின்பு ஏன் இந்த கன்ஃபியூஷன் வரணும்? மறு உண்டோ? இவனே ஒரு போன பாட்டுல ஒரு டவுட் கேட்டுட்டு அது தப்பு, இவங்க ஏன் அப்படி கன்ஃபியூஸ் ஆகுறாங்க? என்னுடைய காதலியினுடைய முகம் எப்பொழுதுமே பிரகாசமாக குறையில்லாமல் இருக்கின்றது. எல்லா இப்ப அப்படி இன்னொன்னு கேக்குறாரு. அவங்களுக்கு அப்படி ஒரு இந்த இன்டிஸ்டிங்கிஷபிளா இருக்குன்னு வச்சுங்க. என்னுடைய காதலியினுடைய முகமும் சந்திரனும் அது மாதிரி இருக்கக்கூடாது. சந்திரன் பகலிலே தெரியாது, இரவிலே மாத்திரம்தான் தெரியும். என்னுடைய காதலியினுடைய முகம் எப்பொழுதுமே இரா பகல் எல்லா சமயங்களிலும் ஒரே மாதிரி ஒளியுடன் விளங்குகின்றது. அதை வைத்து அவங்க கண்டுபிடித்து விட்டு பதியில் கலங்காமல் இருந்திருக்கலாமே. இதெல்லாம் இந்த தெரியாமல் பதியில் கலங்குகின்றனவா என்று குறையேதும் இல்லாத என்னுடைய காதலியினுடைய முகத்தை இப்படி அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்களே என்று என்று சிரிக்கின்றார். அருவாய் நிறைந்த அவிர் மதிக்கும் போல மறு உண்டோ மாதர் முகத்து? மறு இல்லைதான். கம்பன் இப்ப வள்ளுவர் என்ன சொல்றாரு? வள்ளுவனுடைய காதலன் என்ன சொல்கின்றான்? முகத்தையும் சந்திரனையும் கம்பேர் பண்ணினால், ஒப்பிட்டால் அந்த அந்த சந்திரனுக்கு வளர்கின்றதும் தேய்கின்றதும் நிழலும் குறையும் இருக்கின்றது. அதனாலே அவை சரியான ஒப்புமை இல்லை என்று சொல்கின்றான். கம்பன் பார்த்தான், நானும் பார்த்தேன். கம்பன், அதுவும் கம்பன் பாருங்க, அனுமன் மூலம் ஒரு கருத்து சொல்றாரு. என்னன்னா, இலங்கையில போய் இறங்குறாரு. இரவு நேரம் வரை தாமதித்து தனக்கு கொடுக்கப்பட்ட சீதை எங்கிருக்கின்றாள் என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஆரம்பிக்கின்றார். சீதை பெண்ணான காரணத்தினாலே பெண்கள் எல்லோரும் எங்கே இருக்கின்றார்களோ அங்கே முதலில் தேடுவது என்று ஆரம்பிக்கின்றார். அங்கே இலங்கையிலே எல்லா பெண்களும் இந்திரலோகத்து பெண்கள் எல்லாம் வசித்துக் கொண்டும் மற்ற பெண்களும் இவ்வளவு செல்வ செழிப்புடன் இருக்கின்ற ஒரு தெருவை பார்க்க வேண்டும், அங்கே வசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஒரு வீதி இருக்கின்றது. அந்த வீதியிலே முதலிலே போய் அனுமன் தேட ஆரம்பிக்கின்றார். சரி, இதான் வந்து கான்டெக்ட். அங்கே தேட போகின்ற பொழுது அங்கே இந்த கம்பன் இந்த பெண்களுக்கு அவருடைய முகத்திற்கு சந்திரன் மாதிரி பிரகாசமாக இருக்கின்ற முகம் என்று சொல்ல வந்தார். ஓலையை எழுத ஆரம்பித்தார் ஆணியை வைத்து. ஆனால் திடீரென்று வள்ளுவனிடம் படித்தது ஞாபகம் வருகின்றது. ஏனென்றால் இந்த மதிக்கு தானாக வளர்ந்து தானாக தேய்கின்ற குறை இருக்கின்றதே. தன்னுடைய மேல் பகுதியிலே மேடும் பள்ளமும் உடையது. அதனால முயல் என்ற இருட்டு இருக்கின்றது. குறை ஏதும் இல்லாத இந்த பெண்களின் முகத்திற்கு மதியை எப்படி உதாரணம் சொல்வது என்று கம்பன் திகைக்கின்றான். ஆனா அதுக்குள்ள மதியை போய் கூப்பிட்டு வந்துட்டான். எழுத போறான். அவன் என்ன பண்ணலான்னா, சரி பரவாயில்ல, இது இருக்கிறது இவ்வளவுதான், இதுதான் பெஸ்ட் கம்பேரிசன் பாசிபிள் மதி. ஆனால் அந்த மதியிலே இருக்கின்ற குறையை நீக்கிவிட்டு நான் ஒரு புது மதியை உண்டாக்குகின்றேன் என்று சொல்லி, முயல் கரும் கரை நீங்கிய மொய்மதி. இப்ப கம்பனுடைய கையில இருக்கின்ற மதி என்ன மதி அப்படின்னா, முயல்னா அந்த நான் சொன்னேன்ல, அந்த மேடும் பள்ளமும் இருட்டாக இருக்கின்ற கரை. முயல் கரும் கரை நீங்கிய அந்த 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 மேடு பள்ளத்தையும் அந்த இருட்டான பகுதியையும் முயலையும் நீங்கிய ஒரு மதி இருந்தால் எவ்வளவு அழகாக, சமமாக, ஈவன் சர்ஃபேஸாக பார்ப்பதற்கு அழகாக இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு மதி. முயல் கருங்கரை நீங்கிய மொய்மதி அயர்க்கும் வால் முகத்து ஆரமுது அன்னவர். அயர்க்கும்னா சந்தேகப்படுறது. யார் இவ்வளவு அழகாக இருக்கிறேன்னா அந்த மதியில ஒரு குறை இருக்குல்ல, அந்த குறையே நீக்கியாச்சுன்னா இவ்வளவு அழகாக இருக்கின்றது யார் என்று அயர்க்கும் இந்த இத்தகைய அழகுடைய பெண்கள் யார் என்று வால் முகத்து அமுது அன்னவர். இந்த அவங்களோட உடம்பே வந்து அமுத மாதிரி இனிமையாக இருக்கின்ற அந்த பெண்கள்
ஏக்கர் மங்கையர், ஏக்கர்னா தேவலோக பெண்கள், ஏக்கர் மங்கையர், தேவலோகத்து பெண்கள் மங்கையர் யாவரும் இன்புற, எல்லாரும் வந்து அந்த தேவலோகத்து பெண்கள் எல்லாம் வந்து இந்த இந்த தெருவிலே வந்து நாம் மகிழ்ச்சி அடையலாம் என்று இன்புற நயக்கும் மாளிகை வீதியை நன்னினான். நயக்கம் விரும்புகின்ற வந்து சேர்ந்திருக்கின்ற அந்த மாளிகை வீதி, மாளிகை வீதினா ராஜபாட்டுன்னு வச்சுங்களேன், ராஜபாட்டு வீதின்னு வச்சுங்களேன், மாளிகை வீதியை நன்னினான். நன்னினான் அனுமன் வந்து சேர்ந்தான். முதல்ல அந்த இடத்துல தான் வந்தான் என்ற இடத்திலே மதியை பெண்ணின் முகத்திற்கு உதாரணமாக கூற வேண்டும் என்றால் வள்ளுவனுடைய காதலன் சொன்ன மாதிரி அந்த குறைகளை நீக்கிய மதியாக இருந்தால்தான் இந்த பெண்களுடைய முகத்திற்கு அவை சமம் என்று என்று வள்ளுவனுடைய பாதையிலே கம்பனும் அதையே காட்டினார் சுந்தர காண்டத்துல. அடுத்து 1118 மாதர் முகம்போல் ஒளியிடை ஒளிவிட வல்லையேல் காதலை வாழி மதி. திருப்பியும் அந்த 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 சந்திரன்ட்டே பேசுகின்றான். மாதர் முகம்போல் ஒளிவிட வல்லையேல். இப்ப மாதர் முகம்போல் ஒளி விடுகின்றது தான் சந்திரன். ஆனா என்ன ஆச்சு, 14 நாட்கள் ஒளி குறைந்து கொண்டே வந்து முற்றிலும் 15ஆம் நாள் முற்றிலும் மழுங்கி விடுகின்றது. அப்புறம் தான் திருப்பியும் ஆரம்பிக்கின்றது. அது மாதிரி இல்லாமல் என்றென்றும் ஒரே சீராக எப்பொழுதுமே பிரார்த்து கொண்டு நீ இருந்தால் மாதர் முகம் ஒளிவிட வல்லையல், வல்லையல்னா வன்மை உடையவனாய் இருந்தால், உன்னால முடிந்தால் மாதர் முகம் போல் ஒளிவிட வல்லையேல் காதலை வாழி மதி. காதலை வாழி மதினா காதலை நீ காதல் உடையவனாகி வாழி, உனக்கு உனக்கு ஒரு ஒரு காதலன் உண்டாகி அவனுடன் நீ காதலித்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து போ மதியே சந்திரனே என்று அந்த சந்திரனை வாழ்த்துகின்றான். எப்ப வாழ்த்துகின்றான் என்றால், நான் விழுகின்ற அந்த பெண்ணினுடைய முகம் போல் எப்பொழுதும் உன்னுடைய சந்திரனானது ஒளிவிட்டு வீசிக்கொண்டிருந்தால் நீனும் அவள் என்னுடைய காதலி என்னை பெற்ற மாதிரி ஒரு காதலை நீனும் பெற்று காதலித்து மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து போவாயாக. மாதர் முகம்போல் ஒளிவிட வல்லையில் காதலை வாழி மாதி. உலகத்தில் இருக்க காதலர்கள் எல்லாருமே பாருங்க, சினிமா பாட்டுல இருந்து எல்லா பாட்டுலுமே சந்திரன் காதலியை வளர்க்கின்றது, இங்கே பூமியிலே அதை கண்டு ஆண்களும் பெண்களும் மகிழ்கின்றார்கள் என்று இருக்க, வள்ளுவர் எல்லாமே தலைகீழ போடுறாரு பாருங்க, உல்டா. என்ன தைரியம் பாருங்க. அவர் என்ன சொல்றாரு, அந்த சந்திரனை பார்த்து பெண்களினுடைய முகம் போல் நீ சிறந்து இருந்தால், இப்ப இல்ல உனக்கு சந்திரனே 15 நாட்கள் உன்னை காதலி மாதிரி ஒருத்தன் நினைத்திருந்தால் 15 நாட்கள் நீ இல்லாமல் போய்விடுவாய். நிறைய குறைகள் இருக்கின்றது. அதெல்லாம் முக்கிய குறை ஒன்று இருக்கின்றதா அடுத்தது சொல்றேன். அப்படி பல குறைகள் இருக்கின்ற நீ ஒரு காதலனை பெற்றால் அவன் வருத்தப்படுவான், ஐயோ இவ்வளவு குறையாக இருக்கின்றது என்று. அதனால இந்த குறைகள் எல்லாம் நீக்கியவளாக நீ இருந்தால் என்னை மாதிரி நீனும் ஒரு காதலனை பெற்று காதலுடன் வாழ்வாயாக வாழி மதி. மாதர் முகம்போல் ஒளிவிட வல்லையில் காதலை வாழி மதி. நெக்ஸ்ட், மலரன்ன கண்ணால் முகம் ஒத்தியாயின் பலர்கான தோன்றல் மதி. இப்போ ஒரு லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க அந்த அந்த சந்திரனுக்கு 3க்கு, பெண்களுடைய முகம் போல் களங்கம் இல்லாமல் இருந்தால் நீயும் ஒருவனை காதலித்து மகிழ்ச்சியுடன் இருப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டான். சொன்ன பிறகுதான் யோசிக்கிறான், இந்த இந்த அது இருந்தா கூட இந்த இந்த சந்திரனுக்கு, இந்த மதிக்கு ஒரு பெரும் குறை இருக்கின்றதுன்னு ஒண்ணு மனசுல அவனுக்கு படுகின்றது. என்ன அப்படின்னா, பலருக்கான தோன்றல் மதி. பலருக்கான தோன்றல் என்ன, உலகத்தில் இருக்க எந்த பகுதியில் இருந்தாலும் பல பேர் அண்ணாந்து பார்த்தால் இரவிலே இந்த இந்த சந்திரனை பார்ப்பார்கள், மகிழ்ச்சி அடைவார்கள். அதுவும் இப்ப இவன் சொன்ன மாதிரி இந்த
இந்த பெண்ணினுடைய முகம் மாதிரி குறைகள் இல்லாமல் எப்பொழுதுமே ஒளி விடுவதற்கு மாதர் முகம் போல் ஒளிவிட வல்லையேல் எல்லோரும் மகிழ்வார்கள் அதை கண்டு. ஐயையோ, இப்படி இருந்தால் இது சரியில்லையே, உன்னை காதலிப்பவர்கள் எல்லாரும் சோகப்படுவார்களே, நானும் காதலிக்கின்றேன் மற்றவனும் காதலிக்கின்றானே என்று நினைப்பார்களே. அப்ப ஐ வில் கிவ் யூ அன் வார்னிங், நீ காதல் செய்யலாம் ஒருவனை, ஆனா என்ன, மலரன்ன கண்ணால் முகம் ஒத்தி, மலரன்ன கண்ணால் மலர் போன்ற கண்களை உடைய என்னுடைய காதலியினுடைய முகம் மாதிரி நீனும் பிரகாசமாக இருக்க பெற்றால், முகம் ஒத்தியாயின், முகம் அவளை மாதிரி இருந்தால் பலர்கான தோன்றல் மதி, பலரும் பார்க்கும்படி நீ பிரகாசமாக இருக்காது. என்னுடைய என்னுடைய காதலியினுடைய முகத்தை நான் ஒருத்தியே பார்க்கின்ற மாதிரி, நான் ஒருத்தியே கண்டு இன்பம் அடைகின்ற மாதிரி நீனும் பலருக்கான தோன்றி எல்லோருக்கும் இன்பத்தை கொடுப்பது அது பொது மடந்தையாகிவிடும். அது உன்னுடைய காதலனுக்கு கசப்பை உண்டாக்கும். அதனாலே பலருக்கான தோன்றாமல் நீ உன்னுடைய காதலன் ஒருவன் பார்ப்பதற்காக மாத்திரம்தான் அது நடக்கிற காரியம். அது இவனுக்கு என்ன செல்ஃபிஷ் பாருங்க, தன்னுடைய காதலியை தான் ஒருவனே பார்க்கின்ற மாதிரி அந்த அந்த மதிக்கும் அந்த அவன் அந்த அந்த பர்மிஷனை கொடுத்ததுனால அந்த மதிக்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஆண்களுடைய எண்ணம் பாருங்க. பலர் சந்திரனே, நீ அது மாதிரி ஆகிவிட்டால் பெண்களின் முகத்தை போல என்னுடைய காதலியின் முகத்தை போல எப்பொழுதுமே நீ ஒரே மாதிரி மகிழ்ச்சி சிறந்து விளங்கினால் பலருக்கான நீ தோன்றக்கூடாது. உன்னுடைய காதலன் ஒருவன் காணும் பத்திரம்தான் நீ தோன்ற வேண்டும். பலருக்கான தோன்றல் என்றால் இங்கே அது ஒரு இது இருக்குது. தோன்றல் என்றால் தோன்றாத என்ற தோன்றாதே என்று எதிர்மறை பொருளிலே வருகின்றது. பலருக்கான தோன்றாதே மதி. தோன்றல்னா இருக்கும் நம்ம செய்யுள்ல நம்ம படிக்கிறப்ப. ஆல்ரெடி இப்ப 2-3 வாரமா தொடர்ந்து அது மாதிரி ஒரு பாட்டு வந்துகிட்டு இருக்கு. நேர் ஆப்போசிட் பொருளை தான் நாம் அதை கொள்ள வேண்டும். பலருக்கான தோன்றல் மதி. நெக்ஸ்ட் 119. மலரன்ன கண்ணால் முகமுத்தி ஆயின் பலர்கான அதான் படிச்சது. மலரென்ன கண்ணால் முகமொத்தி ஆயின் பலர்கான தோன்றாதே மதி, பலர்கான தோன்றல் மதி. ரைட், சரி. அடுத்து 1120 கடைசி பாட்டு இன்றைக்கு. அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம். அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம். இது உண்மையிலே சபாஷ் குரல்னா சில சமயம் கரெக்டா அந்த அதிகாரத்தினுடைய கடைசி குரல் ஒரு உச்சக்கட்ட சிறப்புடைய குரலா வச்சிருக்காரு சில சமயம். இது அது பாருங்க, இந்த அதிகாரத்தினுடைய கடைசி பாட்டு பாருங்க. அனிச்சம்பூ தான் முதல்ல வந்து ஆரம்பிச்சது. நம்ம இதுல ஆரம்பிச்சதே வந்து நன்னீரை வாழி அனிச்சமே நின்னினும் மென்னீரல் யான் வீழ்பவள் என்று அனிச்சம்பூவை பார்த்து, உன்னை விட குளுமையானவள் மென்மையானவள் என்னுடைய காதலி, நான் காதலிக்கின்ற பெண் என்று ஆரம்பித்தான் அல்லவா. அதே அனிச்சம்பூவை வைத்துக் கொண்டு இன்னொன்று சொல்கின்றான். இங்க வந்து என்னன்னா, தன்னுடைய காதலியினுடைய காதுகளிலே விழுகின்ற மாதிரி இவன் இங்கே பேசுகின்றான். அது அனிச்சம்பூவை பார்த்து பேசியது. காதலி அருகில் இருப்பதாக நாம் கற்பனை செய்து கொள்ளலாம். என்ன அப்படி அந்த உறுப்பு தன்னுடைய காதலியினுடைய உறுப்பு நலன்களை புனைந்து உரைத்தால் அது தன்னுடைய காதலிக்கு தெரிந்தால்தானே அவனுக்கு காதல், அவங்க இருவருடைய காதல் இன்னும் அதிகமாகும். அதனால we can assume she is silently hearing it. அனிச்சமும் அன்னத்தின் தூவியும், தூவின்னா தானாக அன்னப்பறவையிலிருந்து விழுகின்ற அது மென்மையான அதனுடைய சிறகுகள், தூவின சிறகுகள். அனிச்சமும் அனிச்சப்பூவினுடைய இதழ்களும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம், மாதரனுடைய பெண்களினுடைய அடிக்கு நெருஞ்சி பழம். நெருஞ்சி பழம் என்றால் நெருஞ்சி முள். நெருஞ்சி முல்லை போட்டு அந்த பெண்களுக்கு என்னுடைய காதலியை நடக்க வைத்தால் அந்த 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 பாதங்களுக்கு எத்தனை உறுத்தல் இருக்குமோ அது அந்த மாதிரி இருக்கும். அந்த அந்த அனிச்சம்பூவியும் அன்னத்தினுடைய தூவியும் போட்டு என்னுடைய காதலியை நடக்க வைத்தால் என்ன சொல்கின்றார் என்றால், என்னுடைய காதலியினுடைய பாதங்கள் அவ்வளவு மென்மையானவை. இப்ப இந்த தமிழ் சினிமாவில் நம்ம பார்த்தோம்னா காதல் வந்து டன் டன்னா லாரியா பூக்களை கொண்டு வந்துட்டு அப்படியே தூவி ஹெலிகாப்டர்ல அந்த ரோஜா இதழ்களை தூவி தன்னுடைய காதலியை அதில் நடக்க வைப்பான்.
அதை பார்த்து சிரிக்கின்றான் வள்ளுவன். இது என்ன இது? இது என்ன பூக்கள்? அனிச்சம் பூவினுடைய இதழ்களை கொண்டு வந்து போட்டால் கூட என்னுடைய இந்த பெண்ணுக்கு நெருஞ்சி நெருஞ்சி பழத்திலே நடக்கின்ற மாதிரி அவளுடைய பாதங்கள் வருத்தும். சரி, அனிச்சம்பூ. அதுக்கு பதிலா அன்னத்தினுடைய சிறகுகளிலிருந்து தானாக அவை கொட்டி கீழே தலையிலே கிடைக்கின்றனவே, அந்த சிறகுகளை எடுத்து போட்டால் அன்னமே மென்மையானது. அதை விட அதில் மென்மையான உறுப்பு அந்த அந்த தூவி, அந்த அன்னத்தினுடைய தூவியும் அனிச்ச மலர்களையும் போட்டு மெது மெதுன்னு போட்டு அதிலே நடந்தால் கூட இந்த பெண்ணுக்கு கால் வலிக்குமா என்றால் ஆமாம், மாதர் அடிக்கு வலிக்காதான். எவ்வளவு வலிக்கும் அப்படின்னா நெருஞ்சி பழம்னார். நெருஞ்சிங்கிறது முள், ஒரு வகையான முள். அந்த நெருஞ்சி முள் என்னன்னா 3 பக்கமும் அதனுடைய முட்கள் இருக்கும். அதனால தரையில எப்படி விழுந்தாலும் ஒரு பக்கம் அது அது மேல் நோக்கி ஒரு முள் இருக்கும். அதிலே கால் படாமல் நடக்க முடியாது. அதான் நெருஞ்சி முள்ளினுடைய ஸ்பெஷாலிட்டி. நெருஞ்சி பழம் என்று ஏன் சொன்னார் அப்படின்னா, நல்லாக காய்த்து தானாக கீழே மரத்திலிருந்து செடியிலிருந்து கொட்டுகின்ற அந்த அந்த நெருஞ்சி முள்ளானது ஒரு அளவிற்கு பழம் மாதிரி சிவந்து இருக்கும். அதனால நெருஞ்சி பழம் என்று எதுவும் கிடையாது. நெருஞ்சி முள் தான். பழத்தினுடைய நிறத்தை உடையதனாலே அதுக்கு நெருஞ்சி பழம்னார் வள்ளுவர். நெருஞ்சி பழம். அந்த நெருஞ்சி முள்ளை கொட்டி அதில் நடக்க சொன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும் என்னுடைய காதலியை நீங்கள் இந்த இந்த அனிச்சம் இதழ்களையும் இந்த அன்னப்பறவையுடைய தூவியும் போட்டு நடந்தால் கூட அவளுக்கு அவையும் அவளுடைய மிருதுவான பாதங்களை உறுத்தும் என்று தன்னுடைய காதலியினுடைய மென்மைத்தன்மைக்கு அவன் ஒரு உதாரணம் சொல்கின்றான். இது எல்லாரும் சொல்றதுதான். சீவக சிந்தாமணி இந்த 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 காதலன் காதலிக்கு நல்ல ஒரு சிறப்பான பாடல்கள் நிறைய உடையது வந்து ஒரு ஒரு காப்பியம் வந்து சீவக சிந்தாமணி. அதுலயும் பாருங்க, மெல் அனிச்ச மலரும். அம்முன்னா அழகிய, மெல்னா மென்மையான அழகிய, அனிச்ச மலரும். அப்படியே இருக்கு பாருங்க வள்ளுவர் இது. அனிச்ச மலரும் அன்ன தூவியும், அன்னப்பறவையினுடைய சிறகுகளும் இறகுகளும் வெம்மை யாம் என்று அஞ்சி, ஐயோ இவளுடைய கால்களுக்கு இவை உறுத்துமே என்று அஞ்சி, வெம்மை யாம் என்று அஞ்சி, மெல்ல மிதியாத பொம் மென் நிலவ பூம்போதன நின் அடி. உன்னுடைய அடியிலே நடக்கின்ற பொழுது இவையே ரொம்ப மிதிக்காமல் மென் நிலவ பூம்போதன நின் அடி. எது ரெண்டும்? அம்மெல் அனிச்ச மலரும் அன்னத்தூவியும் உன்னுடைய கால்களுக்கு இவ்வளவு வருத்தத்தை உண்டாக்குமே என்று சீவக சிந்தாமணியிலே இதே உதாரணங்கள் இதே ஆர்டர்ல வருது பாருங்க. சரி, இப்ப இந்த அனிச்சம் பூவை தான் இந்த 10ல 5 பாட்டுல வந்து அனிச்சம் பூவை தான் உதாரணமாக வைத்து வள்ளுவன் இந்த அதிகாரத்தை ஏற்றிருக்கின்றார். இந்த அனிச்சம்பூ இங்க மாத்திரம் பயன்படல. நம்முடைய இந்த இந்த ஆன்மீகத்துக்கு ஏற்றப்பட்ட பாடல்கள் பலவற்றிலும் அனிச்சம்பூ இருக்குங்கிறதுக்கு படிக்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு அங்க இருக்கு அப்படின்னு அப்படி ஆச்சரியப்படுவீங்க. திருக்கோவையாருங்கிறது திருவாசகம் திருவம்பாவை எழுதிய மாணிக்க வாசகர் பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்ற சிவபெருமான் சொல்ல பாடிய பகுதி திருக்கோவையார். அதுல உடன்போக்கு என்ற ஒரு பகுதி. அந்த அந்த திருக்கோவையார் என்பது ஒரு 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 இறைவனை ஆண் பெண் பாவத்திலே பார்த்தல், தன்னை பெண்ணாக பாவித்துக் கொண்டு இறைவனை சிந்தித்தல், இல்லை என்றால் இறைவனை ஆணாக பாவித்து தன்னை பெண்ணாக நினைத்துக் கொண்டு எழுதல், இவையெல்லாம் அந்த திருக்கோவையாறுல இருப்பது. அதுல இந்த உடன்போக்கிலே 35வது பாடல் பாத்தீங்கன்னா, தாமே தமக்கு ஒப்பு மற்ற தனக்கு ஒப்பு மாதிரி யாரும் கிடையாது. வேற யாரும் கம்பேர் பண்றதுக்கு ஆளும் கிடையாது. டபுள் இன்சூர் பண்றாரு. தாமே தமக்கு ஒப்பு மற்றையில் அவர் தில்லை தன் அனிச்ச பூ மேலே மிதிக்கின் பதைத்து அடி பொங்கும் நங்காய். ஐயோ, சிவபெருமான்
தில்லையிலே நாட்டியம் ஆடிக்கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய பக்தர்களாம் வந்து அனிச்சம்பூவை மேலே போடுகின்றார்களே, அந்த அனிச்சம்பூ கால் பட்டவுடன் அனிச்சம்பூ மேல் கால் பட்டவுடன் அந்த 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 சிவபெருமானுக்கு, தில்லையிலே இருக்கின்ற சிவபெருமானுக்கு கால் எப்படி உறுத்தும் என்று பதைக்கின்றாராம் பார்வதி. தாமே தமக்கு ஒப்பு மற்றையில் அவர் தில்லை தன் அனிச்சம் பூ மேலே மிதிக்கின் பதைத்து அடிபொங்கும் நங்காய். அது ஒரு ஒரு ஸ்டெப்லயும் அந்த பூக்களின் மேலே சிவபெருமான் காலை வைக்கின்ற பொழுது இவளுடைய மனசு அப்படியே பொங்குகின்றதாம். அடி பொங்கும் நங்காய் எரியும் தீமேல் அயில் போல் செறிபால் காணின் சிலம்படியை ஆமே நடக்க அருவனை ஏன் பெற்ற அம்மனைக்கு. ஆனா சிவபெருமானுடைய கால் எப்படி இருக்குன்னா, தீமேல் அயில் போல நெருப்புல வைத்த ஈட்டி மாதிரி இருக்கின்றது. செறி பரல், பரல்னா கூழாங்கற்கள் நிறைய தரையிலே கொட்டப்பட்ட செறி பரல். அந்த அந்த காட்டிலே அந்த நெருப்பிலே சிலம்பு அணிந்த அவனுடைய திருவடிகள் ஆமே நடக்க, அது அழகாக அவன் நடந்து செல்ல அருவினையன் பெற்ற அம்மனைக்கு. இதுலயும் இந்த இந்த மாணிக்க வாசகர் அனிச்சம்பூவை சொல்கின்றார். அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒண்ணு, ரொம்ப ரேர். வள்ளலார் வந்து நம்முடைய திருவொற்றியூரிலே வடிவுடை மாணிக்கம் பந்தம், வடிவுடை மாணிக்க பகுதி என்று 101 பாடல்களை அந்த அம்பிகை மேலே பாடுகின்றார். அவர் ரொம்ப அம்பிகை மேல எல்லாம் பாடியிருக்காங்க. பெரும்பாலும் இவங்கெல்லாம் சிவபெருமானுடைய பக்தர்கள் தான். ரொம்ப ரேர் தான் இந்த அவருடைய பெண்பாலை வைத்து பாடுவது. இந்த இந்த வடிவுடை மாணிக்கம் என்பது நம்ம கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு ஒரு ஆன்மீக நூல். இந்த வடிவுடை மாணிக்கம் திருவருட்பாவிலே ஒரு பகுதி, திருவொற்றியூர் பதிகம். பாடல்களுடைய எல்லா வரியிலுமேயே வடிவுடை மாணிக்கமே, வடிவுடை மாணிக்கமே, வடிவுடை மாணிக்கமே என்றுதான் அந்த 101 பாடல்களும் முடியும். அம்பிகை மேலே பாடப்பட்டது. அங்கே அந்த அம்பிகை வடிவாம்பிகை, நிறைய பேர் இருக்கு. வடிவாம்பிகைன்னு பேரு, வடிவுடை மாணிக்கம்னே ஒரு பேரு. சரி, அதுல அவர் பாருங்க, வள்ளலார் அதுவும் சிவபெருமானை பத்தி பாடுவதற்கு பதிலாக அம்பிகையை செலக்ட் பண்ணி பாடுகின்றார். என்ன பாடுறாரு பாருங்க. அப்ப அந்த அனிச்சம்பூ அவர் வள்ளுவர் படிக்காம இருந்திருப்பாரு. அனிச்சம்பூ சொல்லணும்ல. ஓவாது அயன் முதலோர் முடி கோடி உறழ்ந்து படில் ஆவா அனிச்சம் பொற மலர் சிற்றடி ஆற்றும் கொலோ. இவர் என்ன இருந்தாலும் சிவபெருமானுடைய பக்தர். இவர் அனிச்சம்பூ என்ன பண்ணாரு பாருங்க. ஓவாதுன்னா ஓவாமல், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்ங்கிறாங்கல்ல. ஓவாதுன்னா வித்தவுட் பிரேக், எப்ப பார்த்தாலும். அயன் முதலோர், பெருமாள்ல பிரம்மா முதலிய எல்லா கடவுள்களும் முதலோர் முடி கோடி உறைந்து படில், அவர்கள் தலையை உன்னுடைய திருவடியில வைத்து தாழ்த்தி உன்னை யார அம்பிகையை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுதுமே ஐயோ அந்த அம்மாவுக்கு கால் வலிக்குமே அப்படின்னா ஒரு தலை எழுந்த பிறகு பார்த்தா உடனே அடுத்த தலை விழுகின்றது. தேவர்களும் இந்திரனும் வந்து வணங்கி கொண்டிருக்கின்றார்களே. ஓவாது அயன் முதலோர் முடி கோடி உறைந்து படில் ஆவா அனிச்சம், ஒருத்தரை அவங்க வணங்குகின்ற பொழுதும் அவருடைய தலையிலே இருக்கின்ற முடியிலே இருக்கின்ற அனிச்சம் பூ வந்து உன்னுடைய அம்பிகையே உன்னுடைய காலிலே படுகின்றதே. ஆவா அனிச்சம், அதை எப்படி உன்னாலே பொறுத்து கொள்ள முடியும்? உன்னுடைய கால்கள் மிகவும் சிரமப்படுமே, சோர்வடையுமே, காயப்படுமே, வலிக்குமே. ஆவா அனிச்சம் பொற மலர் சிற்றடி ஆற்றும் குலம். மலர் மாதிரி மிருதுவானது அந்த அனிச்சம்பூவே தாங்காது உன்னுடைய அடிகளிலே. அவை சிற்றடி. இப்படி ஓயாமல் வந்து வணங்கி அனிச்சம்பூக்களை தலையிலிருந்து உன் காலிலே வந்து கொட்டு பட வைக்கின்றார்களே, உன்னுடைய சிற்றடி ஆற்றும் கொலோ, தாங்குமோ ஆற்றும் கொலோ. காவாய் இமய பொற்பாவாய் அருளொற்றி காமர்வள்ளி. காமர்வள்ளிங்கிறது திருவொற்றியூர் சிவபெருமானுடைய தேவியினுடைய இன்னொரு பெயர்.
காவாய் இமய பொற்பாவாய். இமயமலையில இருக்கின்ற இமயத்துவசனுடைய பெண்ணே, காவாய் என்னை காக்க மாட்டாயா, இமய பொற்பாவாய், அருளொற்றி அருளொற்றி காமர் வள்ளி, வாவா எனும் அன்பர் வாழ்வே வடிவுடை மாணிக்கமே. வாவா எனும் அன்பர் வாழ்வே, என்னை நீ வாவான்னு கூப்பிட்டு எனக்கு வாழ்வடிக்க கூடாதா, வடிவுடை மாணிக்கமே. இந்த வடிவுடை மாணிக்கம் அவ்வளவு படிக்க படிக்க அவ்வளவு அழகான பாடல்களை உடையது. வந்ததுனால ஒரு பாட்டு சொல்றேன் பாருங்க. இன்னொரு பாட்டு, வான் தேட 4 மறை தேட மாலுடன் மலரின் மேலான் தேட. யாரெல்லாம் இந்த வடிவுடை மாணிக்கத்தை தேடுறாங்கன்னா, அம்பால வான் தேட, வானுலகத்தில் இருந்த தேவர்கள் எல்லாம் தேட, 4 மறை தேட, 4 மறைகளும் தேட, மாலுடன் மலரின் மேலோன் இருக்கின்றவனும் திருமாலும் பிரம்மாவும் தேட, மற்ற அருந்தவர்கள் தேட, பெரிய பெரிய தவசிகள் எல்லாம் உன்னுடைய திருவடியை தேட, என் அன்பில்லாமையால் யான் தேட, நானும் தேடுறேன். என்ன, எனக்கும் அன்பு இல்லையே உன் மேல, சும்மா தேடுற வழியே மெக்கானிக்கா தான் தேடிட்டு இருக்கோம், மேல உண்மையான அன்பு இல்லையே. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் நல்ல மாணிக்கவாசகர். அதே வார்த்தை பாருங்க, என் அன்பில்லாமையால் யான் தேட. அன்பு இருந்தா நீங்க கடவுளே தேட வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா கடவுளே உங்களுக்கே வந்துருவாரு. என் அன்பில்லாமையால் யான் தேட, என் உளம் சேர் ஒற்றியூர் எம் இருநிதியே, என் உள்ளத்தில் சேர்ந்த ஒற்றியூர் இருக்கின்ற பெரிய செல்வமே, மான் தேடும் வாட்கண் மயிலே வடிவுடை மாணிக்கமே. ஒரு சிறந்த ஒரு பகுதி இந்த வடிவுடை மாணிக்கம். அதிலேயும் அனிச்ச மலரை சொல்கின்றார். மாணிக்க வாசகரும் திருவாசகத்திலே அனிச்ச மலரை சொல்கின்றார் என்று சொல்லி, சிறந்த ஒரு பூவை வைத்து கொண்டு அதனுடைய தன்னுடைய காதலினுடைய உடலையும் உருவங்களையும் உறுப்புகளையும் அவை தனக்கு கிடைத்த மகிழ்ச்சியையும் நன்றி பாராட்டி புணர்ந்த மகிழ்தலுக்கு பிறகு இந்த காதலன் இப்படி பேசும் பொழுது இதெல்லாம் ஒவ்வொரு உடான்ஸா இருக்க என்று சொல்லாமல் அதிகார தலைப்பிலேயே நலன் புணர்ந்து உரைத்தல் என்று சொல்லி ஒரு லைசன்ஸின் லிபர்ட்டியும் கொடுத்து மனம் மகிழ்வதற்கு தலைவர் தலைவிக்குள்ளே இப்படியும் பேசலாம் என்று சொல்லி நம்முடைய இந்த பேச்சு சிந்தனைக்கு ஒரு முத்தாய்ப்பாக நான் இதை வைத்து முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம். அறத்துப்பால் பொருட்பால்ல அவர் ரொம்ப அழகான கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு. ஆனா இந்த இன்பத்துப்பால்ல இவ்வளவு இமேஜினேஷனோடு சொல்லியிருக்காரு. நான் நீதான் பாக்குறேன். ரொம்ப அவர் இந்த நிலவை பண்ணதும் அப்புறம் எல்லா பாட்டும் நிலவும் அனிச்சம்பு அதுல பர்டிகுலரா 1117 அருவாய் நிறைந்த அவர் மதிக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அழுத்தமா சொல்லிருக்காரு. அவரே தலை குறிஞ்சிருவான் அந்த நிலவை அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பெரிய இமேஜினேஷன் சார் அவருக்கு, திருவள்ளுவருக்கு. ரொம்ப அழகா எழுதியிருக்காரு சார். அடுத்த பாட்டுல ஏன் இவங்க கன்ஃபியூஸ் ஆகணும், என்னுடைய காதலிக்கு தான் முகம் எப்பயுமே பளிச்சுன்னு முட்டா பசங்க இருக்காங்க. நிலவை பத்தி 4 குரல் இருக்கு. ஓகே, நன்றி சார், நல்லா இருந்தது. நன்றி. ஐயா மலை வணக்கம். அற்புதமான சிந்தனை. வணக்கம். காலம் கடந்த சிந்தனையோன்னு மட்டும்தான் மனசு சொல்லுது. சொல்லலாம், சொல்லுங்க போய் உங்க மனைவிட்ட. அதான் நீங்க லைசன்ஸ் சொல்லிட்டீங்களா, இட் இஸ் given for ever தானே அர்த்தம். இட் இஸ் நாட் வித் எனி டைம் லிமிடேஷன். அதனால அதை வச்சுக்கலாம் அப்படியே. ரொம்ப ஆமாமா, ரொம்ப அற்புதமா இருந்தது. நான் ரொம்ப ரசிச்சது இதுல அது நீங்க இப்ப தொட்டு காட்டிட்டீங்க. அந்த நிலவு போல் ஒரு புறம் தீர்ந்து மறுபுறம் வளர்ந்து அப்படி எல்லாம் இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னது அதை நீங்க சொல்லிட்டீங்க. நான் இதை விட ரொம்ப ரசிச்சது அனிச்சம்பூவோட காம்பு ஒரு ஆளை இப்படி பாடாப்படுத்துமா, அப்போ வீட்டு அந்த காம்புல ஏடுமா அப்படின்னு நினைச்சது ரொம்ப அதி சிறப்பா இருந்தது. ஆமா. அதுக்கப்புறம் நீங்க செந்தாமி அன்னை பதறனதை பத்தி சொன்னீங்க. அந்த அனிச்சம்பூ மேல சிவன் அப்படி போகும்போது என்ன ஆகுமோ அப்படின்னுட்டு ராமாயணத்துல நீங்க பல மேற்கோள்கள் காட்டினாலும் எனக்கு ஒரு சின்ன நினைவு வந்தது. அதாவது சீதைக்கும் ராமனுக்கும் மனம் முடித்த அன்னைக்கு மணவரையை சுத்தி மல்லிகைப்பூல பந்தல் போட்டு வச்சிருந்தாங்களாம். மறுநாள் காலையில ராமன் வெளியில வந்துடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு சீதை அம்மா காலை பாக்குதான். பார்த்தா ராமனுடைய காலெல்லாம் புண்ணாய் போயிருந்துதான். என்ன அப்படின்னு பார்த்தா
அந்த முதல் நாள் மணப்பந்தல்ல இருந்த அந்த பூ எல்லாம் ஒவ்வொன்னா அப்படி டக்கு டக்குன்னு ராமர் காலில் விழுந்த உடனே அதை விட மென்மையான பாதம் அதெல்லாம் அப்படி காயம்பட்டு போச்சு அப்படின்னு ஒரு கவிதை மேம் ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா. அப்பேற்பட்டவர் தான் பின்னாலே தான் பேரை கொலை பண்றாருன்றதெல்லாம் வேற விஷயம். சோ இந்த இடத்துல அந்த அந்த தலைவன் தலைவிக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த அன்பு எப்படி எல்லாம் வெளிப்படுத்தலாம், அதான் நீங்க நலம் பேணுதல் அப்படிங்கறத அழகாவும் சொல்லிட்டீங்க. ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனைக்குரிய ஒரு பகுதி ஐயா. அது ரொம்ப ரசிச்சு கேட்டேன் நான் மற்றவர்கள் கருத்துக்காக. நன்றி. வணக்கம் செல்வம். வணக்கம். வணக்கம் குமார். என்ன நம்ம வள்ளுவர்னா அப்படியே ஒரு துறவி மாதிரியே அவரை இமேஜ் இப்ப நீங்க சொல்ல சொல்ல எவ்வளோ கவிஞர்களுக்கு அவர் முன்னோடியா இருந்திருக்காரு இந்த கற்பனை வளத்துல. அதுதான் நீங்க சொல்லிட்டீங்க. அதனால ரொம்பவே இன்னும் மகிழ்ச்சியா இருக்கு. மத்த எல்லாம் இன்னும் கேட்கணும்னு ஆவலா இருக்கும். நிறைய சினிமா பாட்டுகள்லாம் இதுல இருந்து தான் எழுதியிருப்பாங்க போல இருக்கு. அந்த மாதிரி கம்பரிசன் நான் சொன்ன ஒரு பாட்டு அதெல்லாம் அது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. அதேதான். ரொம்ப மகிழ்ச்சி. நல்லா இருந்தது. தேங்க்ஸ். தேங்க்யூ. இந்த பேச்சு என்ற சிந்தனையில திருக்குறள்ல பேச்சை பற்றி 10 பாடல்களும் இருக்கின்ற ஒரு அதிகாரங்களில தான் நான் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கிறேன். ஆனா 1330 பல இடங்களிலே எதை பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், ஏதேதோ அதிகார தலைப்பில் எல்லாவற்றிலுமே அவர் பேச்சுங்கிறத பத்தி சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ யாராவது நம்ம இப்ப வள்ளுவர் இவ்வளவுதான் சொல்லியிருக்காரு பேச்சை பத்தி, யாரிடம் எப்படி பேச வேண்டும், பேசும்போது எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா இல்ல. தனித்தனி குரல்களாக பல இடங்களிலே பேச்சை பற்றி வள்ளுவர் சொல்கின்றார். அவையெல்லாம் நான் விட்டு விட்டேன். அது பாட மாதிரி ஆயிடும். ஒரு அதிகாரத்தை எடுத்தா 10 பேச்சாக இருந்தால் மாத்திரமே நான் அதுல செலக்ட் பண்ணியிருந்தேன். இப்போ உதாரணத்திற்கு ஒரு 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 குறள் 127 யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டு. ரொம்ப ஒரு ஒரு புல்லட் குறள்னு சொல்லுவாங்க. அது யாகாவாராயினும் நாகாக்க, நீ எவ்வளவு பெரிய படித்தவனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய அதிமேதாவியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய அரசனாக இருந்தாலும், நான் காக்க பேசும்பொழுது பேசாத, வாயை மூடிட்டு இரு. காக்கிறதுன்னா அதை பயன்படுத்தாமல் இரு. நான் காக்க. சரி, என்ன சார் இது இப்படி ஒரே அடியே அடிக்கிறீங்களே, காவா அப்படி நான் காக்கலன்னா என்ன ஆயிட்டு போகுது? வாயால தானே நான் பேசுறேன், என்ன என் தலையா போயிடும், சிரத்தைய சீவி விடுவார்கள் அப்படின்னு நினைச்ச. யாகாவார் ஆயினும் நாகாக்க காவா கால். அப்படி நான் சொல்ற அட்வைஸை நீ ஏத்துக்கிட்டு நீ இப்பவுமே ஏதாவது பேசிட்டே இருக்கிறவனாக இருந்தால் காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்கு பட்டு. அவர்கள் பேசுகின்ற சொல்லிலே இழுக்குப்பட்டு அவர்கள் சோகத்தை அடைவார்கள். இது பெரிய வார்னிங் பாருங்க. நம்ம இதுவும் பேச்சுல தான் இருக்கு. பேச்சுங்கிற பாத்தீங்கன்னா நான் காக்க, பேசாத, அவசியமா இருந்த வரைக்கும் பேசாத என்பதுதான் வள்ளுவருடைய நம்முடைய தமிழ் இலக்கியங்களினுடைய ஆன்மீகமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், உயர்ந்த பண்புகளுக்கு பேச்சை குறை, தையலை போட்டு தச்சிரு, வாயை நாக்க மூடி வைத்துக்கொள் என்பதுதான் எல்லோரும் சொல்கின்றது. இந்த மாதிரி நிறைய இருக்கின்றது. அதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்கின்றேன், கவனிங்க. ஒரு அரசன் ஒரு நாட்டிலே அரசாட்சி செய்து கொண்டிருக்கின்றான். அந்த நாட்டிற்கு ஒரு முனிவர் வருகின்றார். அந்த முனிவர் கண்ணை மூடிக்கொண்டு தவம் செய்கின்றார். தவம் செய்கின்ற பொழுது கை திறந்திருக்கும். யாராவது மக்கள் வந்தால் ஒரு பிஸ்கட்டோ ஏதோ ஒரு உணவு பண்டமோ ஏதோ ஒன்று கையிலே போடுவார்கள். கண்ணை திறக்காமல் அதை சாப்பிட்டு விட்டு திரும்பவும் தவம் செய்வார். அப்படி இருக்கின்ற சமயத்திலே அவருக்கு என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டுருவார். ராஜா ஒரு நாள் தேர்ல வரார். இந்த முனிவரை பார்க்கின்றார்.
முனிவர் இப்படி எதற்காக கையை நீட்டிக்கொண்டு தவம் செய்கின்றார் என்று கேட்க அவர்கள் அரசு ஊழியர்கள் இவர் எதையும் பொருள் பார்த்து சாப்பிடுவதில்லை, கையிலே கிடைப்பதை உண்கின்றார் என்று சொல்ல, அப்படியே பார்த்து விடுவோம் என்று சொல்லி தேரில் இருந்து இறங்கி மாட்டு சாணத்தை அவருடைய கையிலே வைத்து விடுகின்றார். என்ன வருகிறதோ அதை சாப்பிடுகிறோமோ என்ற கொள்கையிலே அவர் அதை அப்படியே சாப்பிட்டு விட்டார். மன்னன் நல்லவன் தான், அதிர்ச்சி, ஐயோ ஒரு முனிவரை இப்படி செய்து விட்டோம் என்று வருந்தினான். ஆனால் ஒன்றும் செல்லி, சாப்பிட்டாச்சு கொடுத்தாச்சு, அதனால போயிட்டான் அவன். அடுத்த நாள் காலையில ஒரு யோகி அரண்மனைக்கு வந்தார். முக்காலமும் உணர்ந்த யோகி அரசனை பார்த்து, ஏன் கலக்கமாக இருக்கின்றாய் என்று கேட்க, நான் இவர் நேற்று ஏதோ ஒரு விளையாட்டிற்கு ஒன்று சொல்ல மாட்டு சாணியை ஒரு முனிவரை நான் உண்ண வைத்து விட்டேனேங்கிறார். அதுக்கு வேறு வழியே இல்லை, பெரும் பெரும் தண்டனை உனக்கு காத்திருக்குதுங்கிறார். என்ன தண்டனைன்னா நேற்று இரவே உனக்காக சொர்க்கத்திலே ஒரு, நல்ல கவனிங்க, ஒரு பெரிய மாட்டு சாணி மலை உண்டாக்கி இருக்கிறார்கள் தேவர்கள். நீ இறந்து அங்கே சென்றால் உன்னை திங்க வைப்பார்கள் அந்த மாட்டு சாணி மலையேங்கிறாரு. ஐயோ என்ன செய்வது, ஒரு வாய் கொடுத்ததற்கு இவ்வளவு பெரிய தண்டனையான, அதுதான் வினை பயன். அது யாருக்கு அது விஸ்வரூபம் எடுக்குங்கிறது நமக்கு தெரியாது. அதுக்கு வழி இருக்கா, இதை நான் பரிகாரம் பண்ணுவதற்கு இருக்கு. என்னன்னா, தினந்தோறும் இளம் பெண்களை அழைத்து அவர்களுக்கு நகைகளும் பொற்காசுகளும் புடவையும் உணவும் கொடுத்து நிறைய பண வசதிகள் செய்து அவர்களுடைய திருமணத்திற்கு நீ உதவி செய்தால் இது நடக்குங்கிறார். நீ உன் உன்னுடைய தண்டனை குறைக்கப்படுங்கிறார். நல்லது. உடனே அரசன் என்ன செய்கின்றான், தன்னுடைய அரண்மனையிலிருந்து நந்தவனத்திற்கு சென்று அங்கேயே வாழ்கின்றான். வருகின்ற தினமும் பெண்களை வரவழைத்து, இளம் பெண்களை வரவழைத்து அவர்களுக்கு நகை நட்டு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து, பொருள் வசதிகள் கொடுத்து, நீங்கள் நன்றாக திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று பணம் எல்லாம் கொடுத்து அனுப்புகின்றான். மாலையில் தினமும் நடக்கின்றது. ஊர் மக்களுக்கெல்லாம் என்ன சொல்லிவிட்டார்கள் என்றால், இந்த ராஜா இப்படி அரண்மனையை விட்டு நந்தவனத்திற்கு வந்து தினமும் ஊரில் இருக்கின்ற பெண்கள் எல்லாம் அழைத்து மகிழ்ச்சியாக இருந்துவிட்டு அவர்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவார்களோ வெளியில் சொல்லிவிடுவார்களோ என்பதற்காக பொற்காசுகளை கொடுத்து அனுப்புகின்றான். இவன் படுபாவி என்று பெயர் கிடைத்து விட்டது. இப்படி இருக்கின்ற சமயத்திலே ஒரு வயதான ஒரு தள்ளு வண்டியிலே ஒரு கை கால் வராத கண் தெரியாத ஒருவனையும் வயோதிகனையும் அவனுடைய மனைவி அவனை மாதிரி வயதானவள் தள்ளி கொண்டு வருகின்ற ஒரு வண்டியிலே உட்கார வைத்து தள்ளி கொண்டு வருகின்றாள் அந்த பெண். அந்த இடத்திற்கு வருகின்ற போது இது யாருடைய வீடு என்று அவன் கணவன் கேட்க, இது அந்த ராஜாவுடைய வீடு என்று சொல்ல, ஓ அந்த ராஜாவாங்கிறான். எந்த ராஜா என்று மனைவி கேட்க, அதுதான் தினமும் பெண்கள் எல்லாம் வரவழைத்து மகிழ்ச்சியாக இருந்துவிட்டு பின்பு அவர் வெளியில் சொல்லாமல் இருப்பதற்காக பொருள்களையும் பொன்னாடையும் பொற்காசுகளையும் கொடுத்து அனுப்புகின்றானே, அந்த ராஜாவுடைய வீடா இது என்று கேட்க, ஐயோ என்று வாயை பொத்துகின்றாள் அந்த மனைவி. ஏன் என்று கேட்கின்றான் அந்த வயோதிகன். இல்லை, நீ தெரியாமல் பேசிவிட்டாய். அவன் தன்னுடைய தவறை உணர்ந்து ஒரு யோகியினுடைய வழிகாட்டுதலின்படி தினமும் இந்த பெண்களுக்கு திருமணத்திற்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றான். ஒரு பெண்ணிற்கும் ஒரு திருமணம் நடக்கின்ற பொழுது அந்த மாட்டு சாணி மலையிலிருந்து ஒரு பகுதி எடுத்து இவனுடைய இடத்திலிருந்து குறைகின்றது. இன்னும் கடைசி பகுதி தான் இருந்தது. இவனை நீ இன்று அவதூறு பேசினதுனாலே அந்த கடைசி பகுதி இதனுடன் அவனுக்கு இல்லாமல் போய்விட்டது. இனிமேல் ராஜா சாப்பிடுவதற்கு மாட்டு சாணி தேவலோகத்திலே இல்லைங்கிறான். ஆனா உனக்கு என்ன ஆயிடுச்சு என்றால், அந்த அவதூறு வெட்டி பேச்சாக பேசி நீ பேசிய குற்றத்திற்காக நீ அடுத்த ஜென்மத்திலும் இப்படி கண் இல்லாமல் கை கால் இல்லாமல் வருத்தத்துடன் தான் நீ பிறந்து உன்னுடைய பிறகு கஷ்டப்படும் என்று சொல்லி முடிக்கின்றாள் அந்த பெண். இதுதான் இந்த கதையை கேட்டுவிட்டுதான் வள்ளுவர் சொல்கின்றான், யாகாவராயினும் நாகாக்கை, நீ யாராக இருந்தாலும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. எங்கேயுமே வார்த்தையை அளந்து பயனில் சொல்லாம என்று 10 குறள்கள் பார்த்தோம் அல்லவா, பயனில்லாத சொற்களை பேசாதீர்கள் என்ற சொல்லிலே என்ற குறளிலே பார்த்த மாதிரி எல்லா சமயத்திலும் நாவை காத்து அடங்கினால் நமக்கு சோகாப்பர் நம்முடைய சொல் இழுக்கப்பட்டு சோகமடைய தேவையில்லை என்று 1330 இடையில இந்த மாதிரி குறள்களும் இருக்கின்றன. அவற்றை நீங்களே உங்களுக்கு ஹோம்வொர்க் படித்து இதுலயும் இருக்கா பேச்சு அதுலயும் இருக்கா பேச்சு என்று கண்டுபிடித்து படித்து அறிந்து மகிழுங்கள். அது ஹோம்வொர்க் உங்களுக்கு. ஐயா வணக்கம் ஐயா, ரொம்ப நேரம் நீங்க வந்தப்புறம் பேச ஆரம்பிச்சிட்டேன்.
அது கேட்கறதுக்கு சுவையா இருக்கு. அத குறுக்க பேசக்கூடாது. நீங்க சொன்ன இந்த 112 அதிகாரத்துல நல்ல சிறப்புகள் இருக்கு. என்னன்னா ஒண்ணு என்னன்னா நமக்கு 21 வயசா இருக்கணும், காதலிக்கு 19 வயசா இருக்கணும். இந்த அதிகாரத்தை ஆமா, மடந்தைங்கிறாரு. மடந்தைன்னா 19 வயசு வரைக்கும், 13 to 19 வயசு. இது இது ரொம்ப இன்னும் சிறப்பா இருக்கும். அதாவது என் நண்பர் இருக்காரு. அதாவது 6வதுல இருந்து ஒன்னா படிச்சோம். அவரு சில பிராக்டிக்கலா இது சில கருத்துக்கள்லாம் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும், சுவையா இருக்கும். அவர் ஒரு தடவை என்கிட்ட கேட்டாரு, உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த 15 வருஷம் லைஃப்ல உனக்கு என்ன ஞாபகம் இருக்கு? யோசிச்சு பார்த்தா எதுவுமே ஞாபகம் இல்லை பெருசா. கரெக்ட். அதாவது அந்த சமயத்துல யூ ஆர் சோ ப்ரீஆக்குபைட் வித் ஒன்லி ஒன் திங். 15 வருஷத்துல என்ன மேஜர் நடந்தது அதுக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கும். ஸ்கூல்ல படிச்சது, காலேஜ்ல படிச்சது எல்லாம் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் எல்லாமே ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் ஞாபகம் இருக்கும். அதனால ஒரு பெண்ணின் சிறப்பை இதுக்கு மேல நம்ம எப்படி இதுல இந்த குரல்லாம் சின்ன வயசுல ஊர்ந்து படிச்சிருக்கிறோம், பயன்படுத்திருக்காங்கிறீங்க. அடுத்தது பெண்களுக்கு இந்த மாதிரி புகழ்ந்து பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அது வள்ளுவர் காலத்துல இருந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு இருக்கு. அதாவது ஆப்வியஸா நம்ம பண்ணக்கூடாதே தவிர அத அவங்களை புகழ்ந்து பேசணும் அப்படிங்கறதுதான் எதிர்பார்ப்பு. அது அளவுக்கு குறைச்சு பண்ணக்கூடாது, அளவுக்கு கூடயும் பண்ணக்கூடாது. அதை ரொம்ப பொருத்தமா கரெக்டான முறையில ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காரு. ஆனா இன்பத்து போல எல்லாம் அளவுக்கு மீறிதான் இருக்கு. சந்திரனை விட பெண்ணை அழகுங்கிறான், பெண்ணை குளிச்சலுங்கிறான். இவ ஒன்னொன்னுலயும் அனிச்சம் பூவோட பெண்ணுடைய காலடிகள் மிருதுவானதுங்கிற. அது அளவுக்கு அதிகமான புகழ்ச்சியா தானே இருக்கு. நீங்க சொல்லிட்டீங்களா, பொய்யாமை மட்டும் இந்த இல்ல கிடையாது, ஃப்ரீ லைசன்ஸ் கொடுத்துட்டாரு, அடிக்கப்படுதுன்னு முன்னாடியே சொல்லிட்டாரு. ஆமா ஆமா, போய் சொல்லிதான் ஆகணும். ஒரு சாம்பிளுக்கு தான் ஒரு அதிகாரம் எடுத்தேன். இந்த கரெக்ட் தான். எல்லா குரல்லையும் ரொம்ப ஓவர் எக்ஸாகரேஷன் இருக்கு. வந்துட்டாலே உண்மை கலந்தாதான் இல்லைன்னா ஓமை எல்லாம் சுவாரஸ்யம். ஆமா ஆமா, ரொம்ப ரொம்ப சிறப்பா ரொம்ப ரசிக்கும்படி இருந்தது. இத திரும்பி அத தனியா படிக்கணும். இந்த நான் சும்மா சாம்பிளுக்கு ஒரு அதிகாரம் எடுத்தேன்னா, நிறைய பேர் ஃபார் வாட் எவர் ரீசன் இந்த இன்பத்து பாலுக்கு எக்ஸ்போஷர் இல்லாம இருக்காங்க. அதனால சரி, அது ஒன்றும் இட்ஸ் நாட் டேபு அப்படிங்கறத காட்டுறதுக்கு தான் அந்த. இல்ல, இது நிச்சயமாக டேபு கிடையாது. ஒரு வகையில ரசிக்கக்கூடிய விஷயம். பொது சபையில பேசினாலும் ரசிக்கக்கூடிய விஷயம். அந்த வகையில சொல்றேன். ஆமா ஆமா. ஐயோ, ரொம்ப சிறப்பான அதிகாரங்கள்லாம் ஊழல்னு ஒரு அதிகாரம் இருக்கு. எதை சொன்னாலும் அவ திட்டுறான். அந்த அந்த 10 குரல்ல அந்த காதலன் கலங்கி போறான். விம்மினேன் முதல் குரல்ல விம்மினேன்னு ஆரம்பிக்கிறான். ஏன் உனக்கு விம்மல் வருது அப்படின்னா, நான் தான் இங்க பக்கத்துல இருக்கிறேன், நான் நினைக்கல உன்னை, அப்ப உன்னை வேற எங்கேயோ இருக்கிற ஒரு பெண் நினைக்கிறாளா அப்படின்னு கேட்கிறான். விம்மினேன் திட்டுனாங்கிறான். அப்ப என்ன அவன் அப்படியே கலங்கி போய் நிக்கிறான். அந்த 10 குரல்ல இந்த ஊழலை எப்படிடா நம்ம சமாதானப்படுத்துறது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா இருக்கும் அந்த இதெல்லாம். அதாவது திருமணத்துக்கு முன்னாடி இந்த குரல்கள்லாம் காலேஜ் பசங்க படிச்சாங்கன்னா நிச்சயமா வெற்றிகரமா இருக்கும். ஏன்னா எப்படி புகழ்தல் அப்படிங்கிறது முக்கியமா தெரியணும், அதுவும் தொடர்ந்து எப்படி புகழணும் அப்படிங்கிறது முக்கியமா தெரியணும். அது ரொம்ப முக்கியம். அதில் நான் இன்னொன்னு கவனிச்சேன்.
இந்த முதல் குரல் நீங்க சொல்லும்போது நான் கொஞ்சம் 4-9 தான் ஜாயின் பண்ணேன். நீங்க இந்த முதல் குரல் சொல்லும்போது அந்த ஊமை சொல்லும்போது மலர் விழி அப்படின்னு சொன்னீங்க. அதுல இருந்தே உங்க துணைவியார் எவ்வளோ எந்த அளவுக்கு உங்க நெஞ்சில நிறைஞ்சிருக்காங்கன்னு புரிஞ்சது. ஐயாவிடம் ஒரே ஒரு கேள்விதான், இந்த புகழ்கள் அப்படிங்கிறது பொய்யாவே புகழணுமா? ஏன்னா இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே உயர்வு நயர்ச்சி அணிக்கு மேலதான் இருந்தது. எல்லாமே பொய் சொல்லிதான் புகழணுமா? ஓ, அப்படி சொல்றீங்களா நீங்க? அது 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 உண்மையாக இருந்தா மகிழ்ச்சி தான், இன்னும் சிறப்பு தான். பொய்யாக இருந்தாலே கேட்பவர்களும் மகிழ்கிறார்கள், சொல்பவர்களும் மகிழ்கிறார்கள், பயன் கிடைக்குதுங்கிறார் வள்ளுவர். அது உண்மையாக இருந்தா இன்னும் உண்மையாக இருந்தா இன்னும் மகிழ்ச்சி தானே. அதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னாக்கையா, எல்லாருமே ஓரளவுக்கு வயதில் முயர்ந்தவர்கள் தானே. அது உண்மையா இருந்தாலும் இப்படி எல்லாம் சொல்ல வேண்டிய தேவையா இருக்காது. ஏன்னா அந்த இடத்துல தன்னிறைவு வந்துடும். நீ என்ன இது தானே சொல்ற அப்படின்னு கேட்டுருவாங்க. இல்லன்னு சொல்லும் போதுதான் அவங்க புகழ்ச்சி ஒரு சந்தோஷப்படுவாங்களே தவிர, இருக்கிறத சொல்லியாச்சுன்னா நீ என்னத்த சொல்ற, நீ பெருசா ஒன்னும் புதுசா இல்லையா அப்படின்னு கேட்டுருவாங்க. அது ஒரு சிறந்த ஆங்கிள் தான். புகழ்ச்சி மகிழ்ச்சியை கொடுக்கறது வீரனே, சந்திரனே, இந்திரனே, கொடையாளியே, வள்ளலேன்னு சொன்னாதான் நம்ம மகிழ்ச்சியா இருக்கு. அதான் கரெக்ட் தான். நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி. சிவகுமார், சுடர்குடி 2-3 பேர் இருக்காங்க. ஒன்னும் கருத்து எதுவும் இல்லைன்னா முடிச்சுக்கலாம். I think everybody is content and no more contributions. இத்துடன் இந்த பேச்சு என்ற தொடர் சிந்தனையை பூர்த்தி செய்கின்றோம். அடுத்த வாரம் நம்முடைய சீனிவாசன் ஐயா அவர்கள் திருக்குறளினுடைய பரிமேலழகர் உரை நுட்பத்தினுடைய 3வது பகுதியை நம்மிடம் உரையாற்ற இருக்கின்றார். அதற்கு பிறகு சாய்ராமனுடைய அதற்கடுத்த ஞாயிற்றுக்கிழமை நமது சாய்ராம் ஐயா அவருடைய மகாபாரதம் இருக்கின்றது என்று சொல்லி தொடர்ந்து சிந்தனையில் பங்கேற்று மெருகேற்றும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றி. நன்றி, வணக்கம். வணக்கம்.